உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு காலேஜ்ல? சிஸ்டர் அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே நிக்ஸா நிக்ஸான்னு கத்துனாங்க பாருங்க. அப்படியே அவ்வளவுதான். வினுசான்னு கத்தினா சொல்லியிருப்பேன். நிக்ஸான்னு கத்தணும்னு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு சிஸ்டர். அப்படி இருந்துச்சு எனக்கு. வேற லெவலு. எனக்கு இவ்வளோ நான் ஆவடியில போய் அதுவும் உமன்ஸ் காலேஜ் என்னமோ சொன்னாங்களே, அவ்வளோ ஃபேன்ஸ் எனக்கு. அவ்வளோ பேர் பார்த்தோன்னு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நான் உடனே சாங் பாட ஆரம்பிச்சேன் பாருங்க. வேற மாதிரி இருந்துச்சு அது. அப்படிதான் கூட்டத்துல எவனும் வினுசான்னு கத்துனாங்க. அப்புறம் நான் வந்து காலையில் ஒண்ணு கும்பிட்டேன். அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. நானு இல்லைன்னா சொல்லியிருப்பேன் நானு. ஆமா, வேலண்டைன்ஸ் டேக்கு கரெக்ட் பண்ணீங்களே யாரையாச்சும்? அதுதான் எந்த அக்காவா தேடின்னு இருக்கேன். கரெக்டான ஒரு நல்ல அக்காவா மாட்டினாங்கன்னா கண்டிப்பா நான் அது ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் சிஸ்டர். உங்களுக்கு தெரியும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன அக்கான்னு சொல்லிட்டு என்ன பேசுனேன்னு சொல்லுங்க மை சிஸ்டர். சரி, எவ்வளவு காசு கொடுத்தீங்க இந்த காலேஜ்ல உங்களை கூப்பிடுறதுக்கு? இது தலைக்கு 200, ஒரு பிரியாணி பொட்டலம், அப்புறம் வந்து ஒரு பிங்க் சுடிதார் அப்படின்னு செட்டா ஒரு 1K அப்படிங்கிற மாதிரி செலவாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh இருக்கும். அது அக்கா 16 லட்சம் எடுத்துட்டு போனால அதுல 1 லட்சம் வாங்கிட்டேன் சிஸ்டர். ஸோ அதுதான் வச்சு அங்க பயங்கரமா அதாவது ட்விட்டர்ல வேற பிக்சாட்ல எடிட் பண்ணும். அதுக்கு ஒரு 2000 கேட்டாங்க. மொக்கையா தான் எடிட் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் பரவாயில்ல, கீரி பிரதர் அவர் சூப்பரா பண்ணுவாருன்னு அவர் வேற ஓசியில வேற ப்ரொமோஷன் பண்றாரு. அதுவுமே நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அதான் மொத்தமா 1 லட்சம். சீரியஸா நீ அதான் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கு. யாரும் அவனை பத்தி பேசுறது இல்ல, நீ தான் உட்காந்து பேசிட்டு இருக்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த நைட் நேரத்துல தூக்க வர மாட்டேங்குது. கொஞ்சம் இந்த மாதிரி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. கண்டென்ட் எப்பதானே கிடைக்குது. ஸோ இப்போ நான் 14ஆம் தேதி வேற என்னோட அக்கா ஆயாக்கா வராங்க. ஸோ அன்னைக்கு வேற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுவும் ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். நான் வேற 13 ஜாஜி. 13. ஓகே ஓகே. நான் பாட்டு வேற எழுதிட்டு இருக்கேங்க. நான் ஒரு ரேப்பர். ஸோ அதனால நான் ஒரு சாங் எழுதிக்கிட்டு இருக்கேன் 3 பேருக்கு சேர்ந்து. ஆமா, அக்கா 2 அக்காவுக்கும் என் எதிரே 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமா வரும் அது. நாளைக்கு அக்காக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்றாங்களா பாட்டு பாடி. நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? நான் எழுதிட்டு இருக்கேன் சிஸ்டர். இப்பதான் வந்து 2-3 லைன் எழுதியிருக்கேன். அக்காவும் சொல்லுவேன், பக்கத்துல நிப்பேன், பக்காவா தொடுவேன், இடுப்புல கை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ 1 டேல அதுக்கு அந்த சாங் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம். நான் அந்த சவுதிக்காரர் ஒருத்தர் பண்ணான். அதோட பெஸ்டா நான் பெஸ்டா பண்ணி கொடுப்போம். நான் சோபா தம்பி சொல்ற மாதிரி எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுப்போம். காலேஜ்ல லேடிஸ் எல்லாம் கத்துன மாதிரி போட்டிருந்தீங்களே வீடியோல, எடிட்டா இல்ல உண்மையாவே கத்துனாங்களா? அது அங்க என்னோட 2 ஏரியாக்கார பொண்ணுங்க வந்தாங்க. அவங்களுக்கு போகும்போதே சொல்லிட்டு போயிட்டேன், கோமதியக்கா பொண்ணு அனுப்பிச்சு விடுவாங்க, நான் பிரியாணி போட்டோம் தானே கத்து சொல்லு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி அந்த பொண்ணு கத்துனுச்சு சிஸ்டர். அது எல்லாம் பிளான் தான் அதெல்லாம். ஏன்னா எல்லாரும் கத்துவாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் கத்துதுன்னா நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பொண்ணு எனக்காக கத்துவா. ஒரு பொண்ணு கத்தக்கூடாது. எனக்கு புரியல. உங்களுக்கு ஒரு பொண்ணு கத்துனா ஓகே ஃபேன்ஸுங்கிறீங்க, எனக்கு ஒரு பொண்ணு கத்துனா மட்டும் காசு பிரியாணி பொட்டலம். எனக்கு புரியல சிஸ்டர். இது உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் நல்லபடியா இருக்கணுமா? ஏன் நான்லாம் எனக்கெல்லாம் சவுண்ட் வரக்கூடாதா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அத யூடியூபர் மணின்னு இருக்குவாங்க தெரியுமா, அவரும் வந்திருந்தாரு அங்க. அவருக்கு கேர்ள்ஸ்க்கு எல்லாம் கிளாப் பண்ணி கை தட்டும் போது உங்க மூஞ்சே வாடி போச்சே. ஏன் சிஸ்டர் இப்போ இந்த ஹோஸ்டுக்கு கூட கைத்தட்டல வரும் சிஸ்டர். எனக்கு வர்றது கொஞ்சம் டவுட் தான். அது வாடிதான் போகும். வைத்தறிச்சல் தான் சிஸ்டர். இதெல்லாம் பொறாம வைத்தறிச்சல் எல்லா அரிச்சலும் இருக்குது. அது அப்படிதான். நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டு போனீங்களே, அதெல்லாம் காலேஜ் போட்டு போற மாதிரியா இருந்துச்சு? ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்ல ட்ரெஸ் உங்களுக்கு. போடாம போறதுதான் தப்பு. ஓகேவா? என்ன சிம்பு மாதிரி பேச வச்சிடாதீங்க. ட்ரெஸ் போட்டு போறது தப்பே இருக்கு. நம்ம எப்படி போட்டு போறோம், எவ்வளவு தூரம் இறக்கி போட்டு போறோம் அப்படிங்கறத மேட்ரு. என்னோட அது ட்ரெஸ்ஸை பத்தி பேசாதீங்க. இப்போ இதுக்கு வந்து அவர் பதில் சொல்ற, உடைகள் எந்த மாற்றமும் கிடையாது, உங்கள் கண்ணுல உள்ள
மாற்றம் தான் அது தவறா செய்யுது. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஆடை சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க குறுக்கிட்டு உங்களுக்கு கூடாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக உள்ளதுதான். அவர் எந்த உடை அணியணும் அப்படிங்கிறது அவர் கையில இருக்கு, உங்க கையில கிடையாது. நீங்கள் சொல்லும்படியே அவர் நடக்கணும், ஆடை அணியணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி வேணாலும் வருவார், அவுத்து போட்டு கூட இல்ல வேற ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வருவான்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை கேள்வி கேட்கவோ கிண்டல் செய்வோ யாருக்கும் இந்த உரிமை கிடையாது. அவருக்கு மட்டும், காஜி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அவருக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன், மரியாதையா ஜி என்று நாங்க வடநாட்டுலாம் அழைப்பாங்க, அந்த முறையில் காஜி அப்படின்னு தான் அழைச்சிருக்கோம் நாங்க. அதனால் அவரை கேள்வி கேட்கதை விட்டு விட்டு அவரிடம் நேர்மையான கேள்விகளை கேளுங்கள், அவர் பதிலளிப்பார். வாப்பா தம்பே. என்னங்க மகாலட்சுமி காலேஜ்ல இன்னைக்கு எல்லாம் உமன்ஸ் எல்லாம் சேஃபா எல்லாம் பத்திரமா இருக்காங்களா? ப்ரோ அது அங்க உள்ள ஆவடி ஸ்டேஷன்ல ஒரு 20 கம்ப்ளைண்ட் பேருக்கு ப்ரோ. நான் சொல்லியிருந்தேன் அப்டேட் வரும் அப்படின்ட்டு. அது அப்டேட் நியூஸ் சேனலோட வரும். பார்ப்பதற்கு அப்பா போல் இருப்ப இவன் தான் பிக் பாஸ் தமிழில் காஜி லீலைகளை செய்தவன். இவன் பல முறை பெண்களிடம் தவறாக உரசிய போதில் இன்று உமன்ஸ் காலேஜில் செய்திய காரியங்கள் இடிக்குட்டும் நிகழ்வை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் ஒரு பெண்மணியின் இடுப்பை கிள்ளிய போது சப்பன செவிட்டு அறை வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட நியூஸ் விரைவில் வர இருக்கிறது. இந்த மாதிரி அப்டேட்லாம் சீக்கிரம் வரும் ப்ரோ. இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்க காதுபட கேட்பீங்க. சோ வரும், இந்த மாதிரி நியூஸ் சேனல்ல வரும். நாங்க அப்டேட் சீக்கிரம் கொடுப்போம். இல்ல ஆக்சுவலா பக்கத்து ஸ்பேஸ்ல ஒருத்தன் துபாய் மாமான்னு ஒருத்தர் இருக்கான்ல, பூர்ணிமாவுக்கு ரொம்ப ஃபீஃபி ஊதுனால அவன் வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கான். அவன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தான், பார்த்தேன். நிக்சனை காஜி காஜின்னு சொல்றீங்களே, பாத்தீங்களாடா எவ்வளவு கத்துறாங்க அப்படின்னு. அதுல வந்து ஒருத்தி வந்து அவ்வளவு கத்துறா, எவ்வளவு காசு வாங்கினான்னு தெரியல. ஆக்சுவலா நிக்சனோட ஒரு ஃபேன் தான், அந்த ஒரு ஃபேன்ல ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் போல. ப்ரோ அது எங்க அக்கா பொண்ணு ப்ரோ. நான் வரும்போது சொல்லிட்டேன், முகமது அக்கா பொண்ணு அமுச்சு விடு, நான் பணம் தரேன், இது கோழி பிரியாணி உண்டு, 1000 ரூபாய் பணம் தலைக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நீ கத்து சொல்லு, நான் பார்த்ததை பாத்துக்கிறேன், நான் ரெக்கார்ட் எடுக்க கூட ஆலோசிச்சிருக்கேன்னு சொல்லி. அதெல்லாம் பிளான் ப்ரோ. அதெல்லாம் ஒரு ஆள் கத்துறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அத வந்து ஒரு பெருமையா ஒருத்தருக்கு கத்துனத ஒரு வீடியோ வைத்து அவன் போட்டான். சரி அவன் ஸ்பேஸ் போயிருந்தான், அவன் என்னதான் பண்றான், சரி ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். உள்ள போனோடனே ஃபுல்லா வந்து ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க. அதுல பூர்ணிமா ஃபேன்ஸ் ஒரு 5 பேரு, மாயா ஃபேன்ஸ் 2 பேர் மாதிரி இருந்தாங்க. நான் உள்ள போனோடனே டக்குன்னு தூக்கி விட்டானுங்க ப்ரோ, கிக் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஏன்னா 2-3 வாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணி கண்டென்ட் எடுத்து போட்டேன் ப்ரோ. இங்க கூட 21 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல ப்ரோ. நான் இல்லாத இடத்துல அத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆச்சரியம். நான் இருக்கிற இடத்துல 21 பேர் தான், பட் இல்லாத இடத்துல 15 பேர் இருக்காங்கன்னா பாத்துங்க என்னோட ஃபேன் பேஸ் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுவும் அதர் ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க, அதாவது எங்க அக்கா ஃபேன்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்கன்னா என்னோட வேல்யூ எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சும்மாலாம் கிடையாது. நாங்க அவ்வளவு பண்ணிருக்கோம் உள்ளார. இல்ல அவ்வளவு பண்ணிருக்கோம் மீன்ஸ் டான்ஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம். நாங்க 10 நாளுக்கு ஒருத்தர். என்ன சிஸ்டர்? சியோன்னு ஒரு டாபிக் போட்டிருக்காரு பாருங்க, பெண்கள் கல்லூரின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் போட்டிருக்காரு. அதுல என்ன ஒரு கண்டென்ட் இருக்கும். புரியல ப்ரோ, புரியல ப்ரோ. ஆர்ஐபி ஸ்பேஸ் நடத்தாதீங்க ப்ரோ, தயவு செய்து. சைலண்ட்ல போகாதீங்க ப்ரோ. எனக்கு காலேஜ்லயே இந்த மாதிரி தான் நடந்துச்சு, நீங்க இங்கேயும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு புரியல ப்ரோ. நான் இங்கெல்லாம் காசு கொடுத்து யாரையும் கூப்பிட்டு வாங்கல, புரியுதா? எனக்கு காசு கொடுத்து கத்துறீங்க ஆளும் இல்ல. சோ அது மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு அவன் பாத்தீங்கன்னா நான் சொருவிடுறேன், அந்த ஸ்பேஸ்ல சொருவிடும் ப்ரோ. எனக்கு சொல்லிட்டேன் நான். ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட், அந்த பூ எப்ப பூ பூக்கும் ப்ரோ? டிவி எந்த பூ ப்ரோ, தெளிவா சொல்லுங்க. என்ன ப்ரோ? ஒரு பூ பூக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பூ எப்ப பூக்கும்? அதான் ப்ரோ எந்த பூன்னு கேக்குறேன். செருப்பு அது பூத்துக்கிட்டு தான் இருக்கு ப்ரோ. டெய்லி அவங்க பண்ற இதுக்கெல்லாம் செருப்பு பூத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த பூ வந்து உள்ளார பிக் பாஸ்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அந்த பூ வந்து மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வாரம் செருப்பு தான் அடி வாங்கிட்டு திருந்துறதே. நாங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் ப்ரோ. நாங்க ஸ்டோரியில இன்ஸ்டாலே போட்டிருக்கோம் புள்ளி கேங் அப்படின்னு. புள்ளுனா எருமை கேங். நாங்க ஒரு எருமை கூட்டம்.
சூடு சொரண வெக்கமான எதுவுமே கிடையாது. வி ஆர் வந்து ஹாப்பி டு ப்ரௌட்லி சே வி ஆர் புள்ளி கேங், எருமை கூட்டம். எருமை கூட்டம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் அவ்வளோ வெயில்ல அவ்வளோ மழையிலயும் நாங்க நிப்போம். அந்த மாதிரி நாங்க தாங்குவோம். எவ்வளவு காரி துப்புனாலும் செருப்பால் அடிச்சாலும் சாணியை கரைச்சி ஊத்துனாலும் நாங்க அதை வாங்கிக்கிட்டு அதை வெளில சிரிச்சுக்கிட்டே போவோம். உங்களால முடியுமா பிரதர்? உங்களுக்கு ஒரு டிஎல் திட்டினாலோ இல்ல வந்து உங்க சொந்தக்காரன் திட்டினாலும் மூஞ்சி வந்து டல்லாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் வி நாட். இதோட எங்களோட தலைவர் இருக்காரு, அவர் அதுக்கு மேல. அவர்லாம் வந்து இந்த சீசன் முடிச்சு போட்டு கிளியிலும் கிழிச்சாங்க. ஆனா பெருமையா சொன்னாரு, நான் எந்த மேமுக்கும் பயப்பட மாட்டேன், மேமுக்கும் பயப்பட மாட்டேன். நான் அந்த மாதிரி என்ன நீங்க பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நானே பல பேரை பயமுறுத்திருக்கேன் டவுசா கழட்டிட்ட. அந்த மாதிரி ஆளான நானு. என்ன நீங்க வந்து உங்க ஆட்டத்துல என்ன இழுக்காதீங்க. நான் ஆடி ஆட்டம்லாம் வேற லெவலு. அதெல்லாம் வந்து சில்க் ஸ்மிதா மட்டும் மாட்டாங்க. அந்த ஆட்டம் வேற, நீங்கள் ஆடுகிற ஆட்டம் வேற அப்படின்னு நான் அங்கேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் என்ன இந்த சீசனை வச்சு செய்தார்கள், அது வேற விஷயம். ஸோ என்னோட தலைவரே அவர் தான் ப்ரோ. என்னோட இந்த இப்ப சொன்ன புள்ளிக்கு எங்க லீடரே அவர் தான். அதெல்லாம் எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. வாய்ஸ் லேகிங், வாய்ஸ் லேகா அடிக்குது சீரியஸ்லி. பிரேக் ஆகுது வாய்ஸ், யாராச்சும் சொல்லுங்கய்யா. ஐயா கிட்டத்தட்ட இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, கேக்குது. இப்ப பரவாயில்ல. அப்போ லேக் ஆச்சு. இப்போ இல்ல எனக்கு பக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பேதியில போவான். சொல்லுங்க சந்தோஷ் ஆண்டி, சொல்லுங்க. கை தூக்காதீங்க, கேளுங்க. யார் ப்ரோ இந்த காஜி நெல்சன் டேக் போட்டது? இந்த காஜி கிங்டம் ஊரே போட்டுச்சு டேக். இதுக்கு அப்புறம் யாரு போட்டா என்ன இருக்கு? எல்லாரும் போட்டுட்டாங்க, ஊர் உலகமே போட்டுச்சு. இல்ல ப்ரோ, நானும் போட்டுறேன். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நெல்சன் பேர் வச்சது வந்து பிரதீப் அண்ணாதான். அவரு வச்ச பேரு நான் மாத்தக்கூடாதுன்னு இருக்கு ப்ரோ. அதனாலதான் அந்த பேரை தான் வச்சிருக்கிறேன். இப்போ வேற ஒன்றும் கிடையாது. நீ மாஸ் ப்ரோ, நீ மாஸ். தேங்க்ஸ் ப்ரோ. காஜிக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல ப்ரோ. எல்லாத்துக்கும் அடையாளம் இருக்கு. அதுக்கு ஒரு அடையாளம்னா யாரு கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். தலை நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்க அடுத்த நீங்க கொடுக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டீம்ல சேர்த்துக்கலாம். டேக் பண்ண நீங்க தேவையில்லாம டேக் பண்ண தேவையே கிடையாது. என் பேரை சொல்லிருங்க, அவ்வளவுதான். இப்ப சோழிங்கநல்லூர் வந்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்ல இருந்து ஆவடி வரையும் என் பேரை சொல்லுங்க ப்ரோ. காஜின்னு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். தெரிச்சு ஓடுவானுங்க எல்லாம். சொருகி அது வந்து வினுசான்னு, அது வினுசான்னு சொல்ல சொருகிடுவேன் நானு. அது வந்து வினுசான்னு சொன்னா சொருகுவேன். நீங்க காஜின்னு சொல்லி பாருங்க. ஹவு மெனி பீப்புள்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் காட்டுவாங்க. என்ன ஒரே பூக்களா வீசுவாங்க, ஒரே பூ தான் செருப்புவா வீசுவாங்க. நீங்க அதை கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டு சைஸ் பார்த்து எடுத்து வந்துடணும், அவ்வளவுதான். நான் வாரம் வந்து எனக்கு கரெக்டான சைஸா எடுத்து வந்துருவேன். 8 சைஸ் எது கிடைக்குதோ, ஷூவோ செருப்போ அதை பொறுக்கி போட்டு வந்துருவேன். ஸோ அதுதான் இப்ப கூட அந்த பேண்ட் ஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் அப்படின்னா அதெல்லாம் அவங்க வந்து கலட்டி விட்டேஞ்சதுதான். ஸோ அதில் அடிச்சுக்கும் போது கிழிஞ்சிரும். அதை நான் அப்படியே ஃபேஷனா மாத்திக்கிட்டு விவேக் பழைய படத்துல சார் வருவார்ல, ஸோ லைக் அது மாதிரி இது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த லூசுங்களை நம்பிடுவாங்க. ப்ரோ என் ஸ்பேஸுக்கு செலிபிரிட்டி ஹோஸ்டா வராங்க, எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. கீழே வாங்க சிஸ்டர், கேள்வி கேளுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆண்டவர் வந்துருவாரு. ஏன்னா இந்த கர்மம் பிடிச்ச வயசுல ரொம்ப நேரம் பேச முடியாது, ரோட்டு போயிடும். லேடிஸ் எல்லாம் சேஃபா வீட்டுக்கு போனாங்களா ப்ரோ? இல்ல ஃப்ரீயா நீங்க தானே கூட்டு போயிட்டீங்க? இல்ல சிஸ்டர், அங்க செக்யூரிட்டி நான் சொல்லிட்டாரு, லேடிஸ் பக்கம் போனீங்கன்னா செருப்பு கழட்டி அடிச்சு போடுவோனே, ஓரமா நின்று போயிருப்பா பாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கீழே இறங்கல. மேல வந்து ஆடுனாங்க, அப்ப லைட்டா என்னோட வேலையை காட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ போலீஸ் வந்து நான் சொன்னேன், சார் நான் 3-4 மூவிஸ் நடிச்சிருக்கிறேன், என் ரியல் சீன்ஸை அது கேப்சர் பண்ணிருக்காங்க, மறுபடியும் என்ன ஜட்டியோட உட்கார மாதிரி நான் சீன்ஸ் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரிக்டாவே போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், ஜட்டியோட நான் சீன்ஸ் நடிக்க மாட்டேன் சார். இல்ல தம்பி நீ நடிக்கலாம் வேணாம், நீ வா நான் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. அப்புறம் பேசி சமாதானப்படுத்தி வந்துட்டோம். சொல்லுங்க செலிபிரிட்டி அமெரிக்கா அக்கா, சொல்லுங்க.
சார் இந்த A1 A2ன்னு என்னது சார்? அது இந்த A1ன்னா அக்யூஸ்ட் நம்பர் 1 சிஸ்டர், A2ன்னா அக்யூஸ்ட் நம்பர் 2. ஸோ 2 அக்யூஸ்டும் இங்க இருக்கீங்க. நான் அது பொறுமையா அந்த டாபிக் எல்லாம் முடியும்னு நான் அதை வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருக்கு அந்த அப்படியா சம்பவம். சார்? சார் அந்த டாபிக் வரும்போது மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால மலேசியாவும் அமெரிக்காவும் கொஞ்சம் பிரிஞ்சு போறோம். மலேசியாவும் சிங்கப்பூரா சரி ஒன்றும் ஏதோ ஒன்று பிரிஞ்சு போறோம். நீங்க வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். நாங்க அப்ப ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாம் பிரிஞ்சு போடுங்க கேட்டுக்கோங்க, சார். எல்லாம் கேட்டுக்கோங்க. இவங்க வந்து அமெரிக்கால இருக்கிறவங்களாம் அவங்க மலேசியர்கள்லாம் பெருமைப்படுத்திக்கிறாங்க. ஆனா ஏய், நீங்க ஒரு எங்களை இந்தியால பெருமைப்படுத்தல, நாங்க எலைட் குரூப் தானப்பா. ஒரு தமிழ்ல நானு கீழ இருந்து மேல வந்திருக்கிறேன், சும்மாலாம் கிடையாது. லிசனர்ல இருந்து மேல வந்திருக்கிறேன் நானு. அப்படி இருக்கிற என்ன நீங்க தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க டேய், நான் எப்படா அமெரிக்கால சொன்னேன் இருங்க. உனக்கு தகுதி இல்லைன்னு? ஆமா, அதுக்காதான் மீனிங். நீங்க சொன்னீங்க நான் அமெரிக்கால இருக்கேன் மலேசியா. அப்போ என்னால அமெரிக்கா மலேசியா வர முடியாதா? விபிஎன் போட்டு நான் எல்லா கண்ட்ரியும் பரப்பேன் சிஸ்டர். நான் போடாத விபிஎனே கிடையாது. கேட்டு பாருங்க பசங்க கிட்ட. நான் போடாத விபிஎன் கிடையாது. நான் போகாத நாடு ஆஸ்திரேலியா. 5 செகண்ட்ல ஆஸ்திரேலியா போவேன், 10 செகண்ட்ல வந்து பாகிஸ்தான் போவேன். எல்லா கண்ட்ரியும் சுத்திட்டு வந்திருக்கேன், எல்லா இடத்தையும் புழங்கிடாமல வந்திருக்கேன். அந்த மாதிரி நான் வந்திருக்கேன் சிஸ்டர். என்கிட்ட வந்து அமெரிக்கா மலேசியா பேசாதீங்க. டேய், நீ என்ன வேணா கூப்பிடுறா, நீ அக்கான்னு மட்டும் கூப்பிடாதடா. நீ வந்து ஹேமானே கூப்பிடுறா. நீ இந்த கேரக்டரா இருக்கும்போது நீ அக்கான்னு கூப்பிடக்கூடாது. நல்லா இருக்கு நீ டீலிங். வந்து அக்கா கண்டிப்பா காஜி பேசுறீங்க. மோட்ல இருக்காரு. அப்புறம் ஹேமா கொஞ்சம் வாமான்னு கூப்பிடுவாங்கக்கா. அதத்தான். இல்ல இல்ல இவன் இல்ல காஜி இல்ல, மோட்ல அதெல்லாம் இருக்கும்போது வந்து நான் இருக்கும்போது தம்பி அந்த மாதிரி பேச விட மாட்டான். சீனியராக நான் இருக்கும்போது அதை எப்படி அவரை பேச முடியாது? அப்புறம் எதுக்கு நான் இருக்கிறேன்னு என்ன ஹேமா அப்படி இருக்கீங்க? அந்த காலத்துல நீங்களும் நாங்களும் அப்படி ஒரு டான்ஸ் ஆடுவோமே, அது வேற மாதிரி இருக்கும். அது ஐயா பாலச்சந்தர் அவர்கள் இயக்கும் போது நீங்கள் அந்த ஒரு நளினம் ஒண்ணு காட்டுவீங்க 4 விரல்ல, அது அற்புதமாக இருக்கும். அப்போது நம்ம ஆடுன ஆட்டமெல்லாம் இவங்க பாத்துருக்க மாட்டாங்க. ஹேமா விட்டு தள்ளுங்க. நம்ம நீங்கள் பிறகு சென்று வேலை இருந்தால் போயிட்டு வாருங்கள், வெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தம்பியோட கேள்வியை கேளுங்கள். காஜி தம்பி கிட்ட ஒரு பதிலளிப்பார். ஆஜி தம்பி கிட்ட எந்த கேள்வியும் இல்ல. எங்களை வேற அக்யூஸ்ட் ஆக்கி வச்சிருக்க ஒரு தம்பி கிட்ட தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அந்த தம்பி மட்டும் அவர்கிட்ட நீங்க பேசுறதுன்னா வந்து இந்த ஒரு சாமி கிட்ட போய் பார்க்கும்போது இந்த 50 ரூபா கொடுத்தா கிட்டக்க பாக்குறது, ஒரு 100 ரூபா கொடுத்தா இன்னும் கிட்ட, அந்த மாதிரியான ஒரு விஷயம். உடனே எல்லாம் அவர்கிட்ட பேச முடியாத, அவர் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து அந்த பஞ்சாயத்துக்கு வரதா முடிவு பண்ணிருக்கிறாரு ஆல்ரெடி. அதற்கான ஏன் ப்ரோ ப்ரோ ஒரே ஒரு செகண்ட். பேர் என்னன்னு இப்ப A1 அக்யூஸ்ட் அவர் பேசும்போது எனக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுங்க அக்யூஸ்ட், நம்ம 2 பேரும் வந்து பேசலாம் இல்ல. அக்யூஸ்ட். ஆமா ஆமா, A1 A2 நீ ஒண்ணு கிளிக்க வேணாம். அது சாரி சாரி சாரி. நாங்க வந்துட்டு ஒரு ஒரு அருள் ஒரு பயபுலட்ட பேசிக்கிருக்கோம். அந்த பயபுல வந்த உடனே எனக்கு மெசேஜ் போடு, நான் வர்றேன். இது முடியட்டும். ஓகேங்க, பாய்ங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அது இன்னும் வேற மாதிரி உக்கிரமா இருக்கும். அது நீங்க போயிட்டு வாங்க, பேசுவோம். நான் கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அந்த கூட்டம் உங்கள் உள்ளார வரும். அதை எலைட் குரூப் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஸ்பேஸ். அதை கொஞ்ச நேரத்துல மாத்திருவேன், நான் போட்டு புலந்துருவேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே ஓகே, மலேசியா தெரியப்படுத்துவோம். பாய். A2 and A1 போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அக்கா, யார் சிஸ்டர் இது? பாப்பா தம்பியா? தம்பியா ஆமா பாப்பாவா? தம்பி. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டா அவன். யாரு எனக்கு ஒரு யாரு? டவுட் காஜி. சொல்லுங்க சிஸ்டர். இன்டர் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய காலேஜ்ல இருந்து பொண்ணுங்க வந்திருப்பாங்க. ஆனா காலேஜ்ல பார்த்தா ஒரு காலேஜோட பொண்ணுங்களே இருக்கிற மாதிரி தெரியல. சிஸ்டர், நான் பொண்ணுங்களே தான் இல்ல. வரவே சொன்னேனே. நான் தான் சொன்னேன் அவங்க வந்து பாய்ஸ் காலேஜ் போகணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அலர்ஜி. அது போனோம்னா ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொன்னதான் ஓகே நாங்க அரேஞ்ச் பண்றோம், நம்ம வந்து உமன்ஸ் காலேஜ் போகலாம். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு உமன் காலேஜஸ்ல உள்ள லேடிஸ் கேர்ள்ஸ் பார்த்தா பிடிக்காது. எனக்கு எல்லா காலேஜ்லயும் வரணும். சோ அப்படி இருந்தா நான் வருவேன், கால் ஷீட்டே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சோ கால்ட்டு அவங்க எல்லா கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது நல்ல இல்ல, வைபா இருக்கு. கூட்டமே கம்மியா இருக்கு. அவ்வளவு காலேஜ்ல இருந்து வந்தோம். உங்களுக்காக பயந்து பேரண்ட்ஸ் அனுப்பலையா இல்ல கூட்டமே அவ்வளவுதானா? சிஸ்டர், அவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல அப்பப்போ வந்து தண்ணி கேன் போடுறவங்க, அப்புறம் வந்து இன்னொரு அக்கா அந்த அப்பப்போ வந்து டீச்சர்ஸாருக்கு வடை வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி அக்காக்கள் பணியாளர்களை தான் அவங்க அந்த மாதிரி மாறு வருஷத்துல போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நிறைய கேர்ள்ஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த நாய்க்கெல்லாம் நாங்க வந்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அக்காக்கெல்லாம் வந்து நாங்க தான் காசு கொடுத்து கோச்சிக்காம கொஞ்சம் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அக்காக்கெல்லாம் கூப்பிட்டோம். அவங்கதான் பாதி பேர். அது
பேக் சைடுல இருந்து மண்டை மட்டும் தான் காட்டியிருப்போம், ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கேர்ள்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க எல்லாம் லேடிஸ், கேர்ள்ஸ் வேற லேடிஸ் வேறக்கா. ஸ்டேஜ்ல ஏறி கேர்ள்ஸோட டான்ஸ் பண்ணீங்க, அவங்களுக்கும் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்களா இல்ல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது? இல்ல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட். டான்ஸ் ஆடணும்னா இவன் கூட எல்லாம் ஆடணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்க வந்து இல்ல நாங்க அந்த பக்கத்து ஏரியால மணி ஃபேன்ஸ் முடிக்கிறா நான் ஃப்ரீயாவே போயிருவோம், இந்த நாய்க்குனாலதான் அங்க வந்தோம், அதான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும்ட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேமெண்ட், அதான் அக்கா இருக்க வச்சிருக்காங்க 16 லட்சம், எதுக்கு மிச்சம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படியும் அக்காக்கே ஒரே பத்தலன்னு ஃபீல் பண்றாங்களே, உங்களுக்கு எப்படி நாங்க எல்லாம் தந்தாங்க? ஒன்னா தானே இருக்க போறோம், நாங்க ஒன்னா லிவிங் டுகெதர், லிவிங் 2 3 கெதரா, லிவிங் 2 வராது 3 வரும், லிவிங் 3 கெதரா நாங்க இருக்க போறோம். ஸோ அதனால நாங்க வாங்கிக்கிட்டோம், அது வாங்கி கொடுத்துட்டேன் சிஸ்டர். அது அக்காக்கே அந்த 16 லட்சம் பத்தல, கடனாளி ஆயிட்டாங்க, பிஆருக்கு எல்லாம் வந்து காசு கொடுத்து அப்படின்னாங்க. அதனாலதான் அவங்க பாவம் வயநாடு போயிருக்காங்க, பக்கத்துல கேரளா. நீங்க அதுல இருந்து 1 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்க வயநாடு, அது அந்த எந்த எந்த நாடு சிஸ்டர்? அமெரிக்கா பக்கமா? கேரளா. ஓகே ஓகே, வயநாடுன்னு ஓகே. நான் கூட நிறைய நாடு போயிருக்கேன் சிஸ்டர். இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் பழைய காமெடி தான் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகணும். நான் கூட நிறைய நாடு போயிருக்கேன் சிஸ்டர். இப்போ அக்கா வந்துட்டாங்களா? அக்கா கூட நீங்க போலியா வயநாடு? இல்ல, நான் போற நாடெல்லாம் வந்து ஒரத்த நாடு, ஆப்ப நாடு, அந்த மாதிரி உள்ளூர் நாடா நான் கொஞ்சம் போயிட்டு இருக்கேன் சிஸ்டர். அந்த மாதிரி அக்கா மாதிரி போறதுன்னா அதுக்கு வந்து பெருசா அமௌண்ட் தேவைப்படுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காலேஜா போய் அது கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் காசு கொடுத்து பண்றேன், அப்படி கிடையாது. நான் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்புறமா துண்டை விரிச்சு கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். நான் இல்ல உங்களால முடிஞ்சதை போடுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்னோட டிஷர்ட் கலட்டி கேட்டுருவேன். அவங்களும் பாவமா இருக்கான் பையன், கை காலம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் போட்டு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுவாங்க சிஸ்டர். ஒரு 10 5 20ன்னு போட்டுடுவாங்க. அதை வச்சு கொஞ்சம் பொழப்பு ஓடு சிஸ்டர். அதுக்குதான் ஷர்ட் பெருசா போட்டு வந்தீங்களா, நிறைய கலெக்ஷன் ஆகணும்? ஆமா ஆமா ஆமா. யாரும் கொஸ்டின் கேட்கற மாதிரி இல்ல போல. மணி என்ன புரியல, என்ன சைலண்டா இருக்க வந்ததுல இருந்து? சொல்லியா கொஞ்சம் டிபியா வச்சிருவான்ட்டான். வாய்ஸ் பேசுறேன் 10 நிமிஷம் இருக்கிற உண்மையான குரல பேரும் போலயே. பேசி கிடைச்சல வாய்ஸ் வரப்போகுது உனக்கு. அதான் அஸ்கி வாய்ஸ் பேசினால வாய்ஸ் வந்து தொலைச்சிட போகுது. நீதான் ஃபைனல், இதுக்கப்புறம் நம்ம வேணாம்ப்பா, கடுப்பா எனக்கு செத்தமா படிச்சு எத்தனை அடிக்கிறது அப்படின்ட்டு. சரி நீ கொஞ்சம் ஜாலியா பேசணும்னு சொல்லி போட்டேன். சரி ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்கறா கேளுங்க, இப்ப டக்குன்னு மாத்துவோம். நெக்ஸ்ட் டாபிக் டு ஆண்டவர். அப்படியா கோகுலம் நான் நீ இருக்க மாதிரியா அநியாயத்துக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா, ஒரு கேட்கணும்னு கேட்காத கொன்றவனைய. அடுத்தது தக்கலை கூப்பிடு. வரிசையா ஒரு 6-7 படம் வந்து கமிட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த படம் முடிவு இல்ல இந்த ஆரம்ப நிலையில என்ன பண்ணிடுவேன், கட்சி கொள்கை ரீதியா கொஞ்சம் போயிடுவேன். இந்த மாதிரி மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட நான் தான் முதலமைச்சர் போட்டியிட போறேன். அதர் வரும்போது நான் படத்தெல்லாம் விட்டுட்டு அங்க போயிடுவேன். அப்ப ப்ரொடியூசர் எல்லாம் கொஞ்சம் லாஸ்ல இருப்பார்கள். மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கிற பேர்ல லோகேஷோட ஒரு படம் இருந்துச்சு, அது ஒரு 400 கோடி வசூல் பண்ணிட்டு திரும்ப இவர்களை மீட் செய்து அந்த படத்தை துவங்க இருக்கிறதான் பிளான்.
ஸோ இது விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். அது வரும் முன் அந்த மாதிரி டயர் டூல உள்ள ஆக்டர்லாம் போட்டு படங்களை வெற்றியடை செய்து அவர்கள் வெற்றியடை செய்து விடுவார்கள். அதுல வர லாப பணத்தை எடுத்து மீண்டும் என் படத்தை துவங்குவேன். இது ஒரு வகையான சூசக விளையாட்டு, அது யாருக்கும் தெரியாது. நானே எல்லாருக்கும் தெரியாம தான் பண்றேன். வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஐயா எல்லா ப்ரொடக்ஷன்ட்டையும் காசு வாங்குறீங்க, ஆனா படம் மட்டும் ரிலீஸ் ஆக மாட்டேது ஐயா. அததானே இப்ப சொல்லியிருந்தேன் தம்பி, பணம் பற்றாக்குறை. அதாவது வருகிற பணத்துல நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவேன். இப்ப கூட ஒருத்தவங்க பேங்காக் அங்கங்க போயிருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி ஆட்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன். அப்புறம் நமக்காக ஒரு டைரக்டர் மாட்டும் போது அதை வச்சு சம்பாரிச்சுட்டு அப்படி கொடுத்துட்றவன். அதனால வர படங்கள் லேட்டா வரும். அப்புறம் பிக் பாஸ் மாட்டினா மொட்டை அடிச்சு விட்டுருவீங்கன்னு சொல்றீங்களா? அப்படியும் சொல்லலாம், இல்ல தலையில மிளகா இருக்கிறது அப்படியும் சொல்லலாம். எது அமைதோ அதை படி செய்து கொள்ள வேண்டியதான ஒரு நல்ல பண்பு. வாங்க, என்னோட நண்பர் வந்திருக்கிறார், வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. பிப்ரவரி 14 வந்திருக்கு. ஆயாக்கு ஏதாவது கிரீட்டிங் கார்டு, வேலண்டைன்ஸ் கார்டு அந்த மாதிரி ஏதாவது? விக்ரம் 2 படப்பிடிப்பு நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா ஆயாவோட அந்த விக்ரம் 2 வர ஒரு சீனை மட்டும் நாங்க 2-2 எடுக்க போறோம். அது மட்டும் பிப்ரவரி 14 அன்னைக்கு நடக்க இருக்கு. ரிஹர்சல் அதுக்கு நடக்க இருக்கு. அந்த ரிஹர்சல் அது அன்னைக்கு நடக்கும். அது ரியல் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக அது நடக்க போயிருக்கிறது. அது பிப்ரவரி 14 அன்று அது ஆயாவுடன் அது நடக்கும். அப்ப விக்ரம் 2ல உள்ள அந்த ஒரு சீன் மட்டும் அன்னைக்கு ஷூட் செய்யப்பட்டு அது வெள்ளித்திரையில் மிக விரைவில் 2027 வரும். ஐயா தக் லைஃப்ல வேற அவங்க தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்களா? தக் லைஃப்ல மட்டும் இல்ல, என்னோட லைஃப்லயும் வேணும்னு தான் அடம் பிடிக்கிறானால வெளியில சொல்றது கிடையாது. அதை செய்யும் போது உங்களுக்கே தெரியும், இதுதான் முழு நாள் வேலையா செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பூர்வ ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் உங்களுக்கு விரைவில் வரும். அப்ப அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். எல்லாமே இன்னொரு சின்ன புறத்தனமான கேள்வி. ஒவ்வொரு தீபாவளி வரும்போது உங்களுக்கு 10 வயசு குறைஞ்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்படி குறைஞ்சு பார்த்தனா நான் பிறக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 65-66 ஆகும் போது நான் ஒவ்வொரு தீபாவளியும் எதற்கு வயசு குறைன்னு சொல்றேன். ஒரு தீபாவளி என்பது என்ன? பட்டாசு வெடிப்பது, இனிப்புகள் தருவது, புது ஆடைகள் உடுத்துவது, இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம செய்கிறோம். அதெல்லாம் மாறாக நாம் நம்மளோட வயதை குறைத்து அப்பதான் நம்ம பூஜா ஆக்ட்ரஸ் இல்லை இது போன்ற ஆயாவோட கொஞ்சம் வேற மாதிரி பழக முடியும். இப்போ ஒரு வயசானவர் ஒரு கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாரு. கொஞ்சம் குறைச்சிக்கிறத நம்ம 65 போது ஒரு 60, ஒரு 55 எனக்கு அந்த தீபாவளி எப்ப குறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறது. இதெல்லாம் உருட்ட கத்துக்கணும். நீங்கள் இப்ப 2K கிட்ஸ் அவர்கள் எல்லாம் உருட்டுவதை விட நான் உருட்டும் உருட்டு மிகப்பெரிய உருட்டாக இருக்கும். அது யாருக்கும் புரியாத உருட்டாக இருக்கும். நீங்கள் அந்த நூலகத்துல உள்ள புத்தகங்கள்ல கூட இது இருக்காது. நான் புத்தகங்கள் அதிகம் பரிந்துரைப்பது கூட டிக்கிலோனா இங்க வேணாம் அப்படிங்கிற புத்தகம்லாம் நான் பரிந்துரைக்கிறேன். அதை கூட மக்கள் படித்து நல்லா கத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்களும் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எஸ்கே மாதிரி தம்பி எல்லாம் அந்த புக்கை தான் எனக்கு கால் பண்ணி கூட கேட்பாரு, ஐயா எனக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு. நான் உடனே டிஎம்ல அனுப்பிச்சுட்றோம், அவர் படிச்சு அது ஒரு தெளிவு பெறுவார். இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ கேளுங்கள், நான் பரிந்துரைக்கிறேன். இது என்ன எல்சிஓ அவர் யூனிவர்ஸ் சேர்க்கிற மாதிரி நீங்க உங்க யூனிவர்ஸ்ல எங்களை சேர்க்க பாக்குறீங்க? ஆம், எல்லாரும் ஒரு யூனிவர்ஸ்ல தான் இருக்கும். எல்லாமே ஒரே யூனிவர்ஸ்ல தான் இருக்கும். அது தம்பியோட படங்கள்ல வேற வேற யூனிவர்ஸ் வரலாம், வேற ஆட்கள் உள்ள வரலாம். ஆனா என்னோட யூனிவர்ஸ்ல நான் விரும்பும் ஆட்கள் உள்ள இருக்கிறதான் என்னோட ஒரு சுய புத்தி. நான் நினைப்பேன், என்ன சுற்றி உள்ளவர்கள் என் கூட இருந்தால் நான் வேற இடத்துக்கு நான் போய்கிட்டே இருப்பேன். இது என்னோட ஆசை. புரியுதுங்கய்யா. இந்த தனுஷ் சாரு மற்ற நடிகர்லாம் ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. நீங்க என்ன கோலிவுட தாண்டி எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க? யூனிவர்சல் ஹீரோன்னு வச்சுக்கிட்டு
எப்படி ஹாலிவுட் போகாம இருக்கீங்க? அங்க ஆயா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? நான் ஹாலிவுட்லாம் போயிருக்கேன் தம்பி, உங்களுக்கு தெரியாது. எத்தனை படங்கள் நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? எல்லா ஹாலிவுட் படமும் போயிருக்கேன். என்ன ஐயா டிக்கெட் அதை கொஞ்சம் ரேட்டு நாங்களும் கூட சொல்றோங்க ஐயா. பாருங்க, இந்த 3D ல உளுந்தோட எல்லாம் பாருங்க. எங்கள்கிட்ட சொல்லாதீங்க ஐயா. யூனிவர்சல்ல படம் நடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஐயா. எடுத்திருக்கிறேன். எல்லா ஹாலிவுட் படங்களும் வெப்சைட் வேற இதுல இருக்கு. அது நீங்க எல்லாம் பார்த்திருக்க கூடாது, பார்க்கவும் கூடாது. அது வேற வெப்சைட்ல அந்த ஹாலிவுட் படங்கள் ஐயா இருக்கு. இன்னைக்கு கூட ஏதோ ஹிந்தில வந்து ஜானி சின்ஸ் நடிச்சிருந்தாங்களே ஒரு இதுல, அந்த மாதிரி ஐயா. நீ டெய்லியும் அதெல்லாம் பாப்பா, அது எனக்கு தெரியாது. நான் நடித்த படங்கள் ஹாலிவுட் படங்கள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் வந்து பென் டிரைவா போட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். விரைவில் அதெல்லாம் நான் 2030 அதெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நான் ஏதோ ஒரு பதவியில், எம்பி பதவியிலயோ ஒரு எம்எல்ஏ பதவியிலோ உட்காரும் போது அப்போ அந்த வீடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகலாம், சாரி அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஹாலிவுட் படங்கள் நடித்திருக்கிறாரா, விதவிதமான ஹீரோக்கள் நடித்திருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போது சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு படத்துல கைதியாக, ஒரு படத்துல போலீஸாக, ஒரு படத்துல பிளம்பராக, அந்த மாதிரி எல்லா விதமான வேடங்களும் போட்டு நான் வருவேன். அவதாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வேற வேற அவதாரமாக இருக்கும். ஐயா உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ ஆகும்னா நம்பிக்கை இருக்கா? அதற்குதான நாய்க்குட்டி மாதிரியே பின்னாடியே போயிட்டு ஒவ்வொரு தடவையும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப கூட அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கேன். விரைவில் எம்பியாக ஆவேன். எல்லா விதமான விடயங்களும் செய்து முடிப்பேன். அதற்கான அச்சாணியை நான் இப்ப போட்டு கொண்டுதான் வருகிறேன். வருகின்ற எம்பி எலெக்ஷன் அதோட எதிரொலி உங்களுக்கு தெரியும். அது ரோட்ல நிற்பது நீங்க பாப்பீர்கள். மக்களுக்காக நான் ரோட்ல நிற்பேன். நீங்க வாங்கின அந்த 5% கூட வாங்க மாட்டீங்க இந்த தடவை. 5 10 வாங்குறதோ 5 10 இல்ல தம்பி, நாம் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறோம் அப்படிங்கறதா. நான் எடுத்த முயற்சி தான் இப்போ வந்து விக்ரம் 2ல ஆயாவோட அந்த ஒரு பர்டிகுலர் சீனு மட்டுமே ஹிட் ஆயிருக்குன்னு. அது காரணம் நான் போட்ட உழைப்பு. அது உழைப்பு இல்லாமல் கிடைத்து விடாது. ஐயா அந்த சீன்ல நீங்க இல்லையா, அதை கட் பண்ணிட்டாங்களா? புரியல. இல்லையா படத்துல அந்த சீன்ல நீங்க இல்லையே, கட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன். அது நான் வந்து அந்த காட்சி எடுக்கும் போது அது வேற மாதிரி கேமரால வந்து தண்ணி பட்டு ஒரு பக்கம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த மறுபக்கம் அப்படிங்கிறது தெரியல. அது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, நீங்க அவள் வந்து அந்த அவளுக்கு அவர் பக்கம் இருக்கும் கேமரா, ஒரு பக்கத்துல உள்ள கேமரா காட்சிகளை மட்டும் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பக்கத்தை வெளியிட்டால் பேர் அதிர்ச்சி காத்திருக்கும். அதனால அது ஏதோ தண்ணீர் பட்டதுனால அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அது விக்ரம் 2ல அதுக்கான ஒரு முழு விளக்கம் வரும். காத்திருந்து பாருங்கள், உடனடியாக அவசரப்பட வேணாம். ஐயா அந்த ஃபைனல்ஸ் அப்போ எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல ஐயா அந்த புத்தகத்துல, மாயாக்கு என்ன எழுதி கொடுத்தீர்கள் என்று தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ சாரி, ஆயாக்கு என்ன எழுதினீர்கள் என்று தெரிஞ்சுக்கலாமா? கண்ணே கண்மணி காணா நஞ்சனி நீ வரும்னு காத்து இருக்குது மாமா மனசு. அடியே மாமம்மாவளை எப்படி பார்க்கலாம் திணுசு திணுசா ஒண்ணு புதுசா. காத்துக்கிட்டு இருக்கான் பல நாளா ஏக்கமா, நீ இல்ல வர்றது எனக்கு தூக்கமா. ஏக பக்கத்து கடையில போடாங்க பாயா, எனக்குமே நீதான் என்னோட ஆயா அப்படின்னு சொல்லி அது ஒரு கவிதை, அழகான கவிதை எழுதி அதை நான் வச்சிருக்கேன். கொடுத்து பார்த்த பிறகு அவர்கள் மனதுல இருந்த அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதெல்லாம் வந்து எல்லை கடலை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி அதுல இருந்துச்சு. நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் பாத்திரம் உடைப்பது, சோறு கிண்டுவது, இது போன்ற இடையூறுகள் வருதுங்க. எனக்கு புரியல. எனக்கு ஆவுனா பிள்ளைய அழுவுறீங்க, உங்களுக்காக தானே எனக்கு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், அதை கூட பார்க்கல நீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல கூட அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி நான் ஜெயிச்சா நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு அந்த 8 பேர் காரணம். ஆனா ஏங்க ஐயா அந்த இடத்துல கூட உங்களை அவங்க குறிக்கவே இல்லை?
புரியல புரியல. அதாவது அந்த 3வது இடம் வந்தப்போ கூட இந்த இடம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அந்த 8 பேருக்கு சொந்தம்னு அந்த அவங்களுடைய கேங்க சேர்த்தாங்க இல்லையா, அந்த இடம் கூட ஏங்க உங்களுக்கு தரவில்லை? ஏன்னா இவரு ஆயாக்கு சொந்தம். வந்துட்டு பாருங்க பதில். ஏன்னா அவர் கொடுத்திருக்க இடமே வேற. அந்த இடம்லாம் நீங்க பார்க்க கூட முடியாது. கேமரா கூட நுழையாத இடங்கள்ல இருக்கிற இடங்கள் தான் அவர் கொடுத்திருக்க இடம். அந்த இடமே எனக்கு போதுமானது. 4 சுவர் என்பதே பெரிய இடம். 10க்கு 12 10க்கு 15 நீங்க பார்க்க கூடாது. நமக்கான இடம் போதுமான இடமாக இருந்தாலே போதும். அந்த ஐயா, மாதிரி அதே இடம். மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்விங்க. இப்போ ஆயா வந்து காஜி பூ கிட்ட சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வீடு பார்த்தேன்னா நீ வந்துடும், அப்போ நடுவுல சந்தில சிந்து போடுற மாதிரி காஜியும் நானும் வந்துருவேன்னு சொன்னானே, அப்போ உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா ஐயா? அந்த சாம்பு மோகனுக்கு ஒரு நாள் இருக்குது. நானும் சொல்லிங்கன்னே இருக்கேன், என் ரூட்ல கிராஸ் பண்ணாத, உனக்குதான் காஜி பூ இருக்காளே, ஏதுக்கு ஏன் ஆள்கிட்ட மோதிங்கிட்டு. சாம்பு மோமா கேட்க மாட்டேங்கிறாமே. ஒரு நாள் அவனுக்கும் ஒண்ணு பண்ணாதான் சரிபட்டு வருவான் போல. அதை நான் கண்டுத்திருக்கிறேன். ஒரு நாள் தம்பிக்கு பின்னாடி ஒண்ணு செஞ்சாதான் அடங்குவாப்பல்னு நினைக்கிறேன். அது நான் விட மாட்டேன். நானே ஹீரோ, நானே வில்லன். அதனால நான் அந்த இடத்துல குறுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ ஏன் ஆளு எனக்கு மட்டும்தான். இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு புரியுது, வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும் ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான், உங்களுக்கு மட்டும் 365 நாள் வருதுன்னு இன்னைக்கு இப்போ புரிஞ்சிச்சிங்க. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனவனும் தம்பி. சில பேர்லாம் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் அது அமையுமா, காக்குரோச்சா வந்துட்டு போயிருவானுங்க. நமக்கு எல்லாம் அது ஒரு அதெல்லாம் வேற மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. 7 வருடமாக ஷோ நடத்துறேன்னா அதுக்கு ஒரு திறமை வேண்டும், அதுக்கு ஒரு அறிவு வேண்டும், ஒரு பண்பு வேண்டும், ஒரு எல்லா குணங்களும் வேண்டும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விங்க. இப்போ ஆயா வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு லோகேஷ் சாரை தெரியும், கௌதம் மேனன் சாரை தெரியும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட கமலஹாசன் ஐயா தெரியும்னு சொல்லவே இல்லைங்களையா? ஏற்கனவே நீங்கள் போடுகிற கனெக்ஷனும் நீங்கள் எழுதுகிற வார்த்தைகளும் எப்படி தெரியுது தெரியலங்கிறது இருக்கு. அதுல இன்னுமே என்ன தெரியணும்னு சொன்னா அது வேற மாதிரி நீங்க ஒண்ணு எழுதுவீங்க. நானே சொல்லிட்டேன், டார்லிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடாத, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை வெளில சொல்ல வேணாம் அப்படின்னு நானே சொல்லிவிட்டேன். ஐயா, அது வெளியில போனவங்களுக்கு தெரியும், உள்ள இருந்தவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? வாக்கி டாக்கி மறைமுகமா எங்கேயா சொருகி விட்டீங்களா அவங்களுக்கு? அதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிடுறோம் தம்பி. நானே கட் ஆகும்னு சொல்லிட்டு உள்ள பல தடவை போயிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ரகசிய அறை. இந்த ஒரு ட்ரெஸ் மாத்திர அறை இருக்குல்ல, அது எனக்கு படப்பிடிப்புல இருந்து பழக்கம். ட்ரெஸ் மாத்திரம் போது நான் உள்ள பூந்துடுவேன். அது அந்த டயத்துல நான் அங்கு சென்று அந்த மறைமுகமாக ஒரு கதவு இருக்கும், அங்க போய் பேசிட்டு வந்துட்டு இருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை நீங்க. அதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க போனதோட காஜி பூதனங்கய்யா உள்ள போயிருந்தாங்க. நிறைய பேர் அவங்கள அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்றாங்க. உள்ளே சென்றது மட்டும்தான் பாக்குறீங்க, அந்த பக்கம் யாரு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. கூட விஜயகாந்த் ஐயா ஒரு இதுல சொல்லுவாரு, ஒரு பக்கம் தான் நான் காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டலை அப்படின்னு. நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம், மறுபக்கம் அங்கு நான் இருப்பேன், அங்கு என்னோட டீம் இருக்கும். அந்த கதவு திறந்து விட்டு நான் சென்று வருவேன். அதெல்லாம் கேமரால பதிவாயிருக்காது. எதுங்க அந்த சொம்பு அவர்மா வெளியில போனாரு, அந்த வழியா வாங்கய்யா? அது அதுவும் ஒரு வழி இருக்குது. அந்த ஒரு உடை மாற்றும் இதுலயும் ஒரு வழி வைத்திருக்கு சொல்லியிருக்கிறேன். அங்க நான் பேசிட்டு வருவேன். எல்லா வீட்லயும் வாசகதவுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படிக்கா பெட்ரூமுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க? நான் அப்ப இருந்து அப்படிதான். நானும் ஐயா பாலச்சந்தர் அவர்களோட படங்கள்ல நடிக்கும் போது ஐயா சொல்லுவார், இங்கே ஆண்கள் உடை மாற்றும் போது அங்க இருடா உனக்கு ஹீரோயினுக்கு பக்கம் வேலை அப்படின்னு சொல்லி திட்டுவார். இதனால ஐயா நாம் அடையிற மாதிரிதான் அவர்களும் ஆடை அணிகிறார்களான்னு தான் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி அறிவு சார்ந்த ஒரு பதில சொல்லி அவர் ஆஃப் பண்ணிடுவேன். அவரும் உனக்கும் இப்படி ஒரு அறிவா அப்படி என்று அவர்களும் ஆச்சரியப்பட்டுக் கொள்வார். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வந்தது. ஐயா ஐயா போதுங்கய்யா, எனக்கு போக போக த்ரோட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சண்டை காட்சி 3 நார்மலா வருவோம். சரி, ஐசுக்கு என்னதான் பிரச்சனை இன்னைக்கு? என்னாச்சு? அவங்க அப்பா இன்டர்வியூ கொடுத்தாரு இன்னைக்கு. இல்ல, இவ திரும்ப என்னை வந்து அடிங்கடா, எதுக்குடா என்னைய சும்மா விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஃபேமிலியா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கானுங்களே மாறி மாறி. அம்மா பொண்ணு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அப்பா இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன
ஏன் தப்பா எதுவும் சொல்றாங்களா? ஐ மீன் ஏதாச்சும் அடி வாங்குற மாதிரி? ம்? அவங்க அப்பா டீசெண்டா தான் கொடுத்தாரு. பட் அவர் இல்ல பாவம். டீசெண்டா கொடுக்கறது ஓகே, பட் ஏதோ பிளேம் ஃபுல்லா நம்ம மேல தூக்கி போட்டு அவர் வந்து இது பண்ற மாதிரி அது பண்ணணும். இதானே அது பிரதீப் தேவை. வைல்டு கார்டில் உள்ள போனா பொண்ணை பார்த்துக்கோங்க, அதுதானே சொல்ல வரீங்க? இல்ல அது மட்டும் கிடையாது, அவங்க பொண்ணை ஏதோ வன்மம் காட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அவர் ப்ளேம் பண்ணது ஃபுல்லா நம்மளதான் ப்ரோ, மக்களை இல்ல தான். நான் என்ன கேக்குறேன், நம்ம அங்க சரியான ஐஷுன்னு கிடையாது. கண்ணோட்டத்துல பார்க்கல. அந்த நீங்க அவங்க சைட்ல ஒரு இருந்து ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஷோல அவங்க தரப்பு நியாயம் இல்ல கரெக்ட் தானேங்க. ரியாலிட்டி ஷோல ஒரு பொண்ணை யாரு பண்ணியிருந்தாலும் சொல்லியிருப்போம், அது ஐஷுன்னு கிடையாது. உங்க பொண்ணை யாரு தடவினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், அதுவும் உங்க வீட்டுக்குள்ள வச்சு தடவை விட்டுக்கோங்க. நிக்சனை கூப்பிட்டு 4 ரூம்குள்ள வச்சு தடவுனா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ரியாலிட்டி ஷோல வராங்க, அவளுக்கு தெரியணும் ரியாலிட்டி ஷோல எப்படி இருக்கணும்னு. அங்க வந்து ஐஷுன்னு கிடையாது, யாரை பண்ணியிருந்தாலும் சொல்லியிருப்போம். அதான் அவளா இருந்தா அதுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு உள்ள விட்டுருக்கவே கூடாது, எதுக்கு விட்டாரு? அதுதான் அவர் சொன்னாரு, நான் நிறைய முள்ள போட்டு விட்டேன், பட் அதையெல்லாம் மீறி அவங்க போகணும்னு சாதிச்சாங்க. பட் அவங்க ஏஜ் இல்ல ஒரு அப்ப நம்மள குறை அந்த சொல்லக்கூடாது ப்ரோ. வயசுல அப்ப நம்மளால அவர் என்ன பொண்ணு பண்ணது அவங்களால தப்பு. அவர் பொண்ணு பண்ணாத தப்ப ஒண்ணு நம்ம வந்து வெளியே கட் பண்ணி போட்டு ஒண்ணு யாரும் எதுவும் பேசல, ஓகேவா? இல்ல பக்கத்துல ஒரு ரியாலிட்டி படுத்துட்டு ஷோங்க. ஒருத்தன் தடவை இல்ல கொடுத்தானே, எனக்கு இந்த டவுட் தான் இருந்துச்சு ஊட்டிக்கு போனா ஆக்சுவலா. இல்ல ஊட்டிக்கு போனா நான் தடவை கொடுக்க முடியுமா, தூங்க வைக்க முடியுமான்னு ஒருத்தன் பேசினானே, அவனை பத்தி ஒண்ணுமே பேசல கருத்து. ஏன் அவனை பத்தி பேசிருக்கலாமே? அதாங்க அதான் பாஸ். இப்போ என்னன்னா ஐஷு பண்ணது தப்பு தான். இதை ஏன் மிஸ்டர் பேண்டவர் கவனிக்கல? கீரிபுல்ல சார் உங்களை தான் கேட்கறேன். இதை ஏன் அவர் கேட்கல? ஆனா ஒண்ணுமே செய்யாத பிரதீப் மட்டும் அனுப்பிச்சு விட்டாருங்களா அவரு? இதை தானே ஃபர்ஸ்ட் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கணும். அவங்க அது தெரியாத விஷயம் தான் இருந்தாலும் பரவாயில்ல. பிரதீப் செஞ்சது நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கலங்க சத்தியமா. நான் 1 hour எபிசோட் தான் பார்த்தேன். அதுலயே என் கண்ணில் படல. அப்படி அவர் என்ன பேசினாரு, ஏதோ கட்டி பிடிச்சாரு அந்த மாதிரி பேசினாரு, ஓகே வெல் எனஃப். இவங்க பண்ணதெல்லாம் என்ன ஆஸ்கார் அவார்டுக்காங்க நாமினேட் பண்ண முடியும் அவங்கள? அவங்கள ஏன் அன்னைக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல? பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு கேம் ஆடி இருப்பாங்க, காஜி ஒரு கேம் ஆடி இருப்பாரு. அவர் எங்க போனாலும் அந்த கேம் தான் ஆடுவார், அது தெரிஞ்ச விஷயம். அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட இமேஜாவது சேவ் பண்ணி விட்டுருக்கலாம். இல்ல மேல நான் ஒன்று ஏத்தி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா வீடியோ, அதில் பேசுறா ஐஷு. அவர் வெளியே போனது வருத்தப்பட்டாங்களாம். வெளியே போனதுக்கு அப்புறம் தான் சண்டையே போட்டா ஐஷு அர்ச்சனாகிட்ட. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரதீப் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? ஒரு பொண்ணை நீங்க இப்படிலாம் பேசலாமா? எல்லாம் பேசுனது பிரதீப் போனதுக்கு அப்புறம். கேட்டா வருத்தப்பட்டாலாம், பிரதீப் கேமை ஸ்பாயில் பண்ணேன்னு வருத்தப்பட்டாலாம் வீட்டுக்குள்ளேயே. என்னென்ன பேசுறா பாருங்க. இதான் சொல்லல, தேவையில்லை. இவ்வளவு நாள் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா, அது வரைக்கும் அவளுக்கு நேம் நல்லா இருந்துச்சு. தேவையே இல்லாம இன்னைக்கு வந்து எல்லா சேனல்லையும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. தேவையில்லாம அடி வாங்க போறா திரும்ப எல்லார்ட்டையும். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு சொல்றா, நான் புரிஞ்சுக்கின வரையும் ப்ரோ, சொல்லாம இல்லையா தெரியல, ஆனா எனக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க வந்து பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணா வந்து நம்மளுக்கு இருக்கிற பிளாக் மார்க் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இன்டர்வியூவும் அது மாதிரி கொடுத்ததுனால, ஃபர்ஸ்ட் ஐஷு கொடுத்தாங்கல்ல, அப்ப இன்டர்வியூ அப்படி கொடுத்ததுனால நம்ம ஆளுங்க அப்ப கூட இல்ல நீ வந்து மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லவே, சரி நம்ம மாயாக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சைட்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பக்கம் போறாங்க. இப்ப அந்த சைட்ல போனோம்னா நம்ம மறுபடியும் வந்து தாக்குறோம்ல. இப்ப எங்க நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமா தான் பண்ணிக்கினாங்க, இங்கேயா அங்கேயான்னு சொல்லிட்டு. விஷ்ணுவோட கேம் வந்து வெளியே வந்து ஆடின்னு இருக்காங்க ஐஷு. இல்ல சிஸ்டர் இன்னொன்னு சொல்றா, பிரதீப் நான் அந்த விஷயத்த நாங்க வச்ச கம்ப்ளைண்ட் எதுவுமே நான் பண்ணலன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றா. பிரதீப் எங்க பேச விட்டீங்க? கமல் சாரும் பேச விடல, வெளியவும் இன்டர்வியூ கொடுக்க விடல. அதுக்கப்புறம் பிரதீப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருல, அவர் எங்க இது டிக்ளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்றா இன்டர்வியூல. இந்த மேல ஏத்திருக்கேன் பாருங்க, அந்த வீடியோல சொல்றா. நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் போனா. இவட அவ பேச அனுப்பிச்சுக்க போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இல்ல டயர்டாச்சே, இங்க எல்லாம் என்ன பேசி அடிச்சு அடுப்பாது. அவன் சுயமா ஒரு இல்ல புத்தி இருக்கும். அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ரவீனா அவன் ஏதோ டான்ஸ் ஷோ போட்டா, இவ ஏதாவது பண்ணிட்டு போக வேண்டியதானே. பிரதீப் இப்ப சைன் பண்ணிட்டான் மூவில, இந்த மாதிரி போயிட வேண்டியதானே பொழப்ப பார்த்துட்டு. தேவையில்லாம எதுக்கு இன்டர்வியூ கொடுத்து தேவையில்லாம பழைய விஷயத்த கிளறிட்டு இருக்காங்க. இப்ப என்ன தோணுதுன்னா, இவளை அடிச்சது தப்பே இல்லைன்னு தோணும் வைக்கிது. கண்டிப்பா அதான் தோணும். ஏன்னா அவ லெட்டர் போடுறப்ப கூட சரி பாவம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு, பரிதாபம். ஆனா இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா, அப்ப நீ வந்து தப்பிக்கிறதுக்கு நெகட்டிவிட்டியை தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்க, மனசுல இருந்து எழுதி போடல.
இப்போ நீங்க பேசுறது உங்க ஃபேமிலியா நீங்க பேசுறத பாக்குறப்ப என்ன தோணுதுன்னா, நீங்க மனசுல இருந்து எதையும் எழுதி போடல. அன்னைக்கு பிரதீப்பை சப்போர்ட் பண்ணிட்டா மக்கள் நான் தான் விட்டுருவாங்க, அன்னைக்கே சொன்னேன், மறந்துடுவாங்கன்னு வீடியோலயே சொன்னேன் ஏமாத்திருக்கீங்க. சேனல் மணி. நம்ம தான் வீடியோல சொன்னல, இது ப்ராப்பரா உட்காந்து ரைட்டிங் பண்ணதுன்னு. எழுதுறதுக்கும் நீ உட்காந்து ஒரு எமோஷனை வந்து நீ வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணி மியூசிக் போட்டு அது கலர் டோன் எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன எல்லாம் நெகட்டிவிட்டியை குறைக்க பிளான் பண்ணானுங்க. ஓப்பனா த்ரெட்டனே கொடுத்தானுங்களையா, வீடியோ போட்டா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறதுங்கிறதும் எல்லா இடம் பார்த்தாங்க. எந்த கண்டஸ்டன்ட்மே ஏன் சொல்ல போனா புள்ளி எங்க அடிக்காத அடியா சொல்லு. ஒரு த்ரெட்டனும் ஒரு இது வந்தது கிடையாது, ஒரு ரிப்போர்ட் எனக்கு வந்தது கிடையாது. ஆனா இவங்களுக்கு ஒரு நார்மல் வீடியோ போட்டாலே உடனே வந்து வீடியோ இது பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கிடுவோம், இது பண்ணிடுவோம், என்னென்னவோ பண்ணானுங்க. சரி அதை விடு, பேசுவோம் நாளைக்கு பேசுவோம், இல்லைன்னா சேனல்ல லைவ் போட்டு பேசுவோம். நம்மளுக்கு இங்கதான் கரெக்டா இருக்கும். ஆங்கப்பா அடுத்த ஃபைட் ஆரம்பிப்போம். A1 A2 ரெண்டும் இங்கதான் இருக்காங்க. கிரேசஸ் எலைட் குரூப் ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். போட்டா ஐரீனை கேளு ஃபர்ஸ்ட். ஐரீன் அப்பா இருந்து பேசல. ஐரீனை ஃபர்ஸ்ட் A1 பேசுங்க. A1 பொருடா அவன் பிஸியா இருக்காங்க, கேட்டு பேசுவோம். வெயிட் பண்ணு. இல்ல பிஸியா நான் மெசேஜ் எல்லாம் போட்டேன். இல்ல அவங்க Roger, sorry, manga calculator. What? Manga calculator. Okay, come on. என்ன சொல்லுச்சு? அது வயோவரத்துல வாக்கியா வரும்போது இப்ப நாத்து நட்டு மேகி கலாரிட்டு இருக்காங்களா? இல்ல மங்க கழுவிட்டு இருந்தேன். என்னது மங்க சரியா பேசி தோடா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓ பிளேட் கழுவிட்டு இருந்தேன். மங்கனா உங்களுக்கு தெரியாதுல, சாரி. ஓ एक प्लेट பானிபூரி பையா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வயக்காட்டு ஓரத்துல நீ ஏதோ பண்ணிக்கிறதுன்னு சொல்லிக்கிறீங்க. ஏதோ நீ வேற நாத்து நட்டதான் சொல்ல வந்தேன், ஏதோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ எங்களை எதுக்கு A1 A2 சொன்னா அப்ப கோர்த்து விடுவேல. நான் ஐரீன் எஸ் A2 வந்து பேசக்கூடாது. A1 முடிச்சுதான் A2 வரணும். A1 பிஸி, அதனால A2 பேசலாம். A1 2 நாளா அடி வாங்கிட்டு தான் இருக்கு. உனையதான் சொல்றான். சொல்லு. ஆமா, இங்க திமிரா பேசுறது, அங்க வந்து நீ விட்டுட்டா அதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. என்ன நாங்க எப்படா சொன்னோம் உனைய? நீ போடா அடி வாங்கடா. நீ இல்ல A2 சி A1. ஐயோ என்னையோ குழப்பாதி, சும்மா இருக்கா அவரு. சாரி குறுக்கா பேசாம பாரு. A1 முடிச்சுட்டு A2 வருவேன். இங்க பாரு, கீழே வந்தவங்களுக்கு வாட்ஸ்அப் கால்ல பேசி தீக்க வேண்டியதெல்லாம் இங்க பேசுறாங்கன்னு சண்டை போட போறாங்கடா. பாத்து இருந்துக்கோ. இல்ல எனக்கு சப்போர்ட் எல்லாம் நான் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கேன், நீ வாங்க எலைட் குரூப் அடிக்கணும் அப்படின்ட்டு. இவங்கதான் இந்த எலைட் குரூப்ல நம்பர் 1. A1 வந்து ஐரன், A2 ஏமா. இவங்க 2 பேரும் எலைட் குரூப்ஸோட ஹெட்டர்ஸ். அந்த தம்ஸ் டவுன் எல்லாம் காட்டுறாங்கன்னா நாங்க அப்படிதான்டா பண்ணுவோம், அப்படி திமிர்ல தம்ஸ் டவுன் காட்டுறாங்க. பாத்துக்க, அந்த திமிர்ல நாங்களாம் நீ பண்ணேன்னு நானும் பண்ணேன், ஃபாலோ பண்ணி எடுக்காத மாதிரி சிரிக்கிறாங்கன்னா நாங்களாம் அப்படிதான்டா ஏகத்தலமா சிரிப்போம் அப்படின்னு சிரிக்கிற மோச்சு போடுறாங்க. இவங்க இதுலயே தெரியல எவ்வளவு பெரிய எலைட்டுன்னு. அதனால பாத்துங்க guys, என்ன மாதிரி வந்து ஒருத்தன் கீழ இருந்து ஒருத்தன் வர சொல்ல, ஐயோ வயசு வருது, ஐயோ போனா வர மாட்டேன், வெளியே போயிருவோம். ஐரீன் இவன்டா அந்த டீல் போடு, நீ அந்த வாய்ஸ் வெளியே போயிருவோம் போல. நான் அந்த வாய்ஸ் போல சொல்லு. மத்தியானம் நான் பாட்டுக்கு இருக்கஞ்செடி ஓரங்கி அந்த பாட்டு கூட ஓடல, நார்மல் பாட்டு தான் லேட்டஸ்ட் சாங் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. நான் அன்மியூட் பண்ணி வந்தேன். சரி நீ சொல்லிட்டு இருக்க, நீ என்ன குறுக்க வந்துக்கிட்டு வெளில அனுப்புவன? வாட் இஸ் திஸ்? எனக்கு புரியல. எல்லாரும் இருக்காங்க உன்னை பேச. நான் வந்து A1 கேட்டுட்டு இருக்கேன். ஐ ஆஸ்கிங் A1 நாட் A2. ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சொல்லுவோம். அப்பெல்லாம் பேச முடியாது. இங்க இது வந்து அதுக்கு ஒரு கூமுட்டை வந்து ஸ்பேஸ் போட்டு ஜஸ்டிஸ் கேக்குது. பாத்துங்க மக்களே பாத்துக்கங்க. ஒரு பையன் ஒருத்தன் வர்றான் அப்படின்னு சொன்னும் போது அவனை வந்து கூமுட்டைங்கிறது இது ஒரு கேஸ்ன்னு சொல்லி என்ன ஒரு கேஸ் பாத்துக்கோங்க. இவ்வளவு மரியாதை இல்லாம இன்சல்ட் பண்றாங்க. அந்த எலைட் அப்படிங்கிற ஒரு இதை திமிர காட்டுறாங்க. பாத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருப்பா அது எலைட்டுன்னு கேட்பீங்க, பாத்துக்கோங்க. கால் மீ சார். எஸ் சார், ஓகே சார்.
ஜஸ்ட் சார் கால் மீ சார். அது 100% வருது பாத்துக்கோங்க. we are the boys. லேட்டா அடிக்கிறோம் போட்டு பொழக்கிறோம். ஆன்சர் பண்ணுங்க. அந்த அந்த மியூட்டை போட்டு அதான் இதான்ப்பா எலைட்டுங்கிறது. அவங்க வந்து பேச கூட மாட்டாங்க. நம்ம வந்து நான் ரொம்ப கெஞ்சணும் அவங்கள்ட்ட, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவங்க பேசுவாங்க. Did you ask for my permission first of all? First of all, I asking many times, you reply in DM and comment section, you see that again once again. அங்க ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து ஸ்பீக்கரை வாங்கிட்டு என்னத்துக்கு வந்த, பேசுறதுக்கு வந்தியா? இல்ல, உன்னை சுத்தி ஒரு லவுட் நாய்ஸ் இருந்துச்சு, அதுதான் வந்து நீ வேணுமணிக்கும் இது Your voice interrupt also பண்ண very போட்ட. nice, but we accept the அப்புறம் voice. அது கொஞ்சிடா இருப்பாங்க, வெளிய போடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தி How நேச்சர். do you tell you how to talk like this? Hey, how to Who dare you? give the யாரா permission? பேசுறா? First of all, A2 ப்ளீஸ், நீங்க உங்க பாயிண்ட் வைங்க. இது ஏ2 பிஸியாக இருப்பதால் இது ஒரு ஏ1 கேஸ். என்ன இது பேசிவிடவும். இதுக்கு நம்ம ஏ2 ரெண்டு பேரும் பிஸி. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பாத்தியா பேசிட்டு இருக்கும் போதே நிக்சன் அவுத்து விடாதுன்னு இருக்கேன் உன்னை பல தடவை. அவனை வாய் கட்டி போடுன்னு இருக்கேன். கேட்டா அவன் கூட தாண்டா பிஸியா இருக்கேன். நீ அதான் ஏ1 உனக்கு 5 இருக்குல்ல, 5 நாளோ எனக்கு 1 தான் இருக்கு. கஷ்டமா இருக்கு மெயின்டைன் பண்றதுக்கு. பேசு நீ. 5 என்னோட வீட்ல இருக்கு, மத்ததெல்லாம் என்னோட வில்லேஜ்ல இருக்கு. எல்லாம் பெருசா இருப்பானுங்க, படையே இருக்கு. கழட்டி விட்டுருவோமா? படம் இருக்குன்னா யூஸ் ஆயில்மெண்ட் மேன். நடுவுல இந்த பக்கம் வந்து படம் இருந்தீங்கன்னா ஆயில்மெண்ட் வாங்கி போடு. அதை விட்டு பேசல வந்து சொல்லிட்டு இருக்காத. சரி, டாபிக் மாத்துங்க. இதெல்லாம் ரொம்ப 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 இன்னைக்கு கன்க்ளூஷனே வரல. இன்னும் கன்க்ளூஷன் நீ அதான் சொல்லுவ. நீ என்னை எல்லாம் பார்த்தா உனக்கு வேக்குன்னு தான் வரும். நீ ஆன்சர் பண்ணு, ஆன்சர் மீ. நான் சொல்லிட்டேனே. அதுலயும் வந்து லவ் டாபிக் நான் அப்பயே சுப்பாக்கி எடுத்து சுட்டேன். பேசல வேணாம், கவிதைக்கே சுட்டேன். நீங்க என்ன அதுவே ஒரு கண்டென்ட்டா போட்டு அதுல வந்து நான் என்னமோ யாரு நீ இந்த ஸ்பேஸ்ல இருந்துதான் முதல்ல நீதான் என்னை வெளில போ அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே படையப்பா படத்துல வர்ற சிவாஜி கணேசன் மாதிரி மனசு உடஞ்சி கடைசியா ஒரு தடவை ஸ்பேஸுக்கு வரேன்ட்டு நான் வந்தேன். நீதான் அன்னாடிக்கு தனியா ஸ்பேஸ் போறிய. இப்ப என்ன புரியல? எனக்கு ஆள் இல்ல, கேட்க யாரும் இல்லன்னு தானே பேசுற. பாத்துக்கிறேன் யாரும் அதானே யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நீனு தெரியும் பேசுற, என்ன கேட்க ஆள் இல்லையா? டாபிக்க மாத்துறாடே. டாபிக் மாத்துடா, எல்லாரும் வெளியே ஓடுறாங்க. எனக்கே கடுப்பாகுது. கடுப்பா இன்னும் ஒரு 4-5 பேர் இருந்தா ஓகே. நாங்க 2 பேரும் வச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாத்தி விடு. உண்மையா சொல்றேன், மாத்தி விடு, அப்புறமா பேசுவோம். அக்கா பாவம் விடுறேன்க்கா. சின்ன பையன் வாபஸ் வைக்கிறேன். அது ஓகே, தயவு செய்து அதனால விட்டுருங்க. புரிஞ்சுதா? நீ எப்படி இவங்கிட்ட சிக்கனன்னு ஒண்ணுமே புரியல. இவன் ஸ்பேஸ்க்கு எப்படி வந்த? எனக்கு இந்த இது தெரிஞ்சா கூட எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு நேத்து இருந்து பாத்தீங்களா மக்களே? அதான் இந்த மேல்தட்டு மக்களோட புத்தியே பாத்துக்கோங்க, அந்த எலைட் குரூப்போட புத்தியே. இவன் ஸ்பேஸுக்கெல்லாம் எப்படி வந்த அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. அவங்க ஸ்பேஸுக்கு தான் போகணுமா? இவங்க எல்லாம் வெறி அனானிமஸ் அனிமல் குரூப் பா. இவங்கதான் அந்த அனிமலு. ஆல்பா மேல் மாதிரி ஆல்பா ஃபீமேல். இவங்கெல்லாம் என்ன சொல்றது தெரியல. இவன் கூட எப்படி சிக்கன முதல்ல சொல்லு. என்ன ப்ரோ டக்குன்னு அசிங்கப்படுத்திட்டீங்க 2 பேரும். அதான் ஆல்பா ஃபீமேல் ஹேமா ஒளிக பேஸ் தன்னை நான் மட்டும்தான் பேஸ் போடணும்னு ஒரு கர்வத்தோட, ஒரு சுய புத்தியோட, ஒரு மட்டமான அல்ப எண்ணத்தோட, அப்படி ஒரு சர்வ அதிகாரி, இப்படி ஒரு பெண்மணியை நான் பார்த்தது கிடையாது லைஃப். ஐ காண்ட். அடே அந்த ஐரின் எப்படி வந்துன்னு கேட்க விடுறா. ஏன்டா மழை வந்து அடைச்சிக்கிட்டே இருக்க பொறா கேட்டுக்கிறேன். அப்ப நீ ஏதோ வந்து அந்த பிள்ளைய பயமுறுத்தி வச்சிருக்க. இப்ப புரியுது ஐரின், தெரியுது? சொல்லுங்க ஒரு வார்த்தை. ஒரு நாள் இப்படிதான் ஸ்பேஸ் போட்டு காஜின்னு கத்திக்கிட்டு கிடந்தான்.
சரி ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஓடுதேன்ட்டு ஒண்ணு. ஏய் சூப்பர்ரா, வெரி ஃபன்னுடா, செம்மையா நான் சிரிச்சேன்டா சும்மா என்னதான் பண்ணேன். அப்பெல்லாம் சொல்றது. அப்புறம் வந்து நான் யதார்த்தமா வந்தேங்க, ஏதோ ஒரு பேசுங்க. இல்ல புரியல, என்ன எல்லாரும் இதே ஒரு உண்மையை ஒத்துக்கிறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதாவது ஒரு மாடு ஒரு கவ் தன்னோட கோதை, அது மாதிரி உங்களுக்கு ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குதே. ஆமா வந்தேன், பேச நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, இவன் பேசினா ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 பொய்யா கூட உங்களுக்கு சொல்ல வரல. நான் என்னங்க நீங்க எல்லாம், என்னங்க மனுஷன், என்னங்க நீங்க எல்லாம், எனக்கு புரியலங்க. இதாங்க எலைட்டுங்கிறது. ஆமாடா மன்னிச்சியா அப்படின்னு இல்லையா? சொன்னா உட்காந்து கை இல்ல இவனை தட்டிட்டு 50 ரூபா மன்னிக்காத. கொடுத்துட்டு வருவீங்க. இல்ல இவனை மன்னிச்சு விடாத, மன்னிக்காத, பிளாக் பண்ணிடுவோம் 2 பேருமே. நீங்க பிளாக் பண்ணி தான் பாருங்களேன். பிப்ரவரி என்ன 31 எதுக்குங்க நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம் தெரியுமாங்க உங்களுக்கு? பிப்ரவரி 31 உனக்கு எனக்கு வந்துட்டு பிளாக் பண்றோம். இது நடக்கும் சத்தியம். பிப்ரவரி 31 பிப்ரவரி 31 பிப்ரவரி 31 பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க. பிப்ரவரி 31 கீழே இருக்க எல்லாரும் சொல்றேன். பிப்ரவரி 31க்கு கண்டிப்பா நாங்க இது பண்ணி ஆவோம். வச்சலா இல்ல என்ன கீழே வச்சலா உள்ள நினைப்பாங்க நாங்க கிரிஞ்சுன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய கிரிஞ்சுன்னு இருக்காதுன்னு கீழே உள்ளவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. என்ன கமெண்ட் போட உங்களுக்கு டயர்டா இருக்கு போல, அவ்வளவுதான். அதான் பிப்ரவரி 31 இதுக்கு நம்ம வந்துட்டு ஐரின் பிப்ரவரி 31 வர்ற இதை பேச்சு இல்ல முடிச்சுக்கலாம். இல்ல இப்ப கேட்டு பாரு, உண்மையான ஆன்சர் வரும். எதுக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்தேன்னு கேளு. இன்னும் கேப்பிய, நல்லா ஏய் கேளு. நான் ஏதோ ஒரு பையன் ஸ்பேஸ் போடுறான் ஆ, இந்த மாதிரி. ஆ. உருட்டி வலையில் உருட்டி பழைக்கும் உருட்டு உலகமாடா நண்பா, உருட்டி பழகி கொள்ளடா. அவன் ஒரு ஃபார்ம்ல இருக்க வாயை கொடுத்து மாட்டிக்கிருக்க. நீ கம்முனு இரு ஐரின். ஐயோ மியூட்ட போட்டு பேசிட்டு இருக்கேனே நானு, ஐயோ கர்மம். சரி சிவகார்த்திகேயன் ஓகே, அவர் ஏதோ பண்ணிருக்காரு, அம்செல்லாம் காமிக்கிறாரு. இந்த எலி குஞ்சு மாதிரி இருக்க போட்டோலாம் ஏன் போட்டுக்கிருந்த? நான் எஸ்கே பானு, நானும் தலைவர் அவ்வளியோ தொண்டனும் அவ்வளியோன்னு போட்டிருக்கேன். இதுல என்ன இருக்கு? எனக்கு தான் ஆம்ஸ் இருக்கு பாரு, நல்லா ஜூம் பண்ணி பாரு. நானும் 2 நாளா ஹேமா இருக்காங்கன்னு தான் வர்றேன். யாருங்க அது? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடா, இதுக்கு எனக்கு ஓ சம்பந்தம் இல்ல. எலைட் குரூப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. பத்தலாக்காவா? இல்ல அது எலைட் குரூப் தான். அபு இருக்கான்னு வர்றேன். அதுவும் எலைட் குரூப் தான்டா. அடிடா. அதான் வரவங்க எல்லாம் எலைட் ஆற மாதிரி தெரியுது எனக்கு. பாத்துக்கிறேன். ஓகே மக்களே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டேக் த ஸ்கிரீன்ஷாட் டாப் 4 ஐடிஸ், த ஸ்பீக்கர், the 4 ladies of the very very elite group. இங்கிலீஷ்ல பேசுறா, அப்பதான் நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல பேச, தமிழ்ல புரியாது பச்சலாவுக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு புரியல. Yeah, you all elite. You ask anything. பிளாக் பண்ணுங்க. இல்ல நீங்க எல்லாம் வந்து எப்படி இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா தமிழ்ல பேசுறீங்க தெரியலையே. அதான் நம்ம அக்கா ஐரினக்கெல்லாம் அப்படியே வானன் பாச்சாம் அமெரிக்கா, அதுங்க அமெரிக்கால இருக்கிறதே வந்து இது சித்தாவேலைக்கு போற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கால எதுக்குடா வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசணும்? தேவைப்படுற இடத்துல பேசலாம்டா. உன்கிட்ட இருக்குதா அமெரிக்கன்? உனக்கு தெரியுது, ஆனா உன் கூட பழகுறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க லூசு பயலுகா இருந்தா நான் ஐயோ வேணாமே வாய் வேற மொழி. இப்ப நான் சேம் சைட் கோல்டா அவன் நம்மளத்தான் வச்சு தாக்கிக்கிறியா காலையில இருந்து. எலைட் குரூப் அது தெரியாம அவனுக்கு சப்போர்ட். பேசுமா, நீ பேசுமா. ஹேமா குரூப் தான் சொன்னீங்களா எலைட் குரூப்னு? எஸ் அப்சல்யூட்லி. அந்த புள்ள பாவங்க, அந்த புள்ள அடிக்காதீங்க, அந்த புள்ளைய பாவங்க. அது பாவமா? காலைல வந்து என்ன ஒரு ஸ்பேஸ்ல அசிங்கப்படுத்தி என்ன ஹர்ட் பண்ணி வெளில அனுப்பி நீ போய் வாய கொடுத்துருப்பா பிரதரு, அதுக்குதான் அடிச்சிருக்கோம். ஸ்பீக்கர்ல பஸ்ல வர பாட்டை போட்டுக்கிட்டு யாரையுமே பேசப்படல. அவனும் பேச மாட்டான், அடுத்தவங்களையும் பேச விட மாட்டான். டேய் மியூட் போட்டு சொல்ல, இந்த பாட்டை கேளு, எற்கஞ்சேரி ஓட அந்த பாட்டை வர போட்டு உயிரை வாங்குறியா? அந்த பாட்டுலாம் இல்ல. இந்த ஒரு கீழே 4 இமோஜி கிரிக்கிற இமோஜி போறதுக்காக நீ இந்த எற்கஞ்செடியை சேர்க்காத. நானே முதல்ல போட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அதே கண்டென்ட் காப்பி எடுத்து உன்னோட ஸ்பேஸ்ல பாட்டு போட வேண்டியதுன்னு அடுத்தவன் ஸ்பேஸ்ல போய் பாட்டை போட்டு கேளுன்னா திட்ட. அடுத்தவங்க ஸ்பேஸ்ல என்னோட ஸ்பேஸ்ல அங்க கிடையாது சிஸ்டர். நான் அப்படி பிரிச்சு பாக்குற ஆளே கிடையாது. எல்லாரும் இந்தியன், எல்லாரும் தமிழன். உங்க ஸ்பேஸ் எங்க ஸ்பேஸ்ல எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஐயோ எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான். நான் ஈக்குவலா தான் பார்ப்பேன். உங்கள மாதிரி நான் எலைட்டு
அந்த மிடில் கிளாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். அதனாலதான் எலைட் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கியா? எஸ், கண்ணீர் விட்டு ஆல் ஆர் ஈக்குவல். அதனால வந்து எனக்கு அந்த அவங்க ஸ்பேஸ் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லப்பா. நீ ஈக்குவலா நடத்துற மாதிரியே தெரியலப்பா. நான் ஈக்குவலா தாங்க நடத்துறேன். நான் என்ன இப்ப எல்லாரும் அன்னைக்கு ஸ்பீக்கர்ல வந்தா நீ என்னமோ ஒரே ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருந்த, மத்த எல்லார்ட்டையும் பேசவே இல்ல. அப்ப எப்படி அன்னைக்கு நடந்த கொடுமை உங்களுக்கு தெரியாது. எனக்கு இயர்பீஸ்ல வந்து உளுந்துட்டு ஸ்பேஸ், அதனால காதுல வச்ச மட்டும்தான் பேசணும். அதுவும் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா எங்கேயோ 10 கிலோமீட்டர்ல இருக்கிற மாதிரி கேட்டுச்சு. அதனால நான் இருக்கிறதே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால, அப்ப 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தானே கேட்கும். அது மாதிரிதான் எனக்கு கேட்டுச்சு. இப்ப நல்லா ஸ்பீக்கர்ல இருக்கு, அதனால எனக்கு எல்லாரும் நான் பாத்துட்டு பேசுறேன், யார் ரியாக்ட் பண்றா யார் பேசுறான்னு. அப்ப அன்னைக்கு அந்த மாதிரி இல்ல சிச்சுவேஷன். ஸோ அதனால என்னால நான் கூட ஷாக் ஆனேன், என்ன இந்த காலம் வரவே மாட்டாங்களே மேல வராங்களேன்ட்டு நானே ஷாக் ஆகி தான் கேட்டுட்டு இருந்தேன். அதான் நான் சொன்னேன் ஹேமா இருந்தாங்க அதனாலதான் வந்தேன். ஓ டேய் நான் வரும்போது அவங்களுக்காக தான் வந்தேன். எப்பா எனக்காக யாரும் இல்லையாப்பா பாய்ஸ். ஐரினுக்காகவும் வந்தேன். இன்னைக்கு ஐரினையும் பார்த்து வந்தேன், அபுவையும் பார்த்து வந்தேன். நானும் ஐரின் வந்திருக்கோம். பாத்துக்கோங்க மிஸ் மிஸ் பாத்துக்கோங்க, ஹேமா அவர்கள் வந்து எனக்காக வந்துருக்காங்க. ஆனா நீங்க அவங்க பின்னாடி போற இடம்லாம் அவங்க இதான் சொல்றாங்க, நீ நம்பாத. அக்கா இதெல்லாம் வெக்கமே எல்லாம் சிரிக்காத. நீ எல்லாம் இனிமே என்கிட்ட சொல்லிட்டு இப்படி வந்த ஒன்றுவேன் உனக்காக. வந்து சொல்லுவேன் எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்லுவேன், உனக்காக தான் வந்தேன். இன்னும் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கல நீ? அது உண்மைதானடா, ஏன் நினைக்கணும் நானு? சரி சரி ஆவா, நாளைக்கு ஸ்பேஸ் போடுவீல? நான் இதுக்காக நான் ஹோம் தியேட்டர் ஆன் பண்ணி விட்டு நாளைக்கு நான் சாங்கா போடுறேன். வா நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் உன்னைய. நீ அதுக்கப்புறம் நீ ரிமூவ் பண்ணு. அடுத்த 2 நிமிஷத்துல பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ உனக்காக வரும். மிஸ் ஹேமா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீ போடு. டேய் மிஸ்ஸஸ் தான் நானு. என் புருஷன் அப்புறம் இது பண்ண போறாரு. அததான் சொன்னேன், காது நல்லா காதை கொட்டஞ்சிக்கிட்டு கேளு. மிஸ்ஸஸ் தான் சொன்னேன். பொறு. ஏய் சர்வம், உன் பையனோட வாய்ஸ் ஓபன் பண்ணி விடு. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் வந்து நல்ல கண்ணன் போறப்பதான் அவங்க அழுவ விடுவாங்க. சுமாராதான் போயிட்டு இருக்கு. எங்க இப்ப கேப்ல எங்க போனுச்சு? கேப்ல எங்க ஒரு ஆளு A2 எங்க ஓடுச்சு இப்போ? அது எங்க வெளியே போயிருக்கோம், பக்கத்து இதுக்குலாம் போயிருக்கான் பாரு, செக் பண்ணி பாத்துட்டு வா. காலையில ஒரு டாபிக் போச்சு, நான் போனேன். அத பத்தி பேசுவோம். கல்யாணம் வந்துட்டு தேவையா தேவையில்லையா? இதே போன சீசன் நான் ஒண்ணு சொல்லட்டா? போன சீசன்ல இதே மாதிரி டைமிங்ல தான் ஆரம்பிச்சானுங்க. இதே மாதிரி ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் தேவையா தேவையில்லை, சிறப்பு பட்டிமன்றம் வாருங்கள் சாலமன் பாப்பைன்னு இது வழங்கும், அந்த மாதிரி ஆரம்பிச்சானுங்க. அதே மாதிரி எப்படிதான் பூமர் மாதிரி. அதான் போன சீசன் அப்படி இருக்காதுன்னு சொன்னேன், ஆரம்பிச்சுட்டேன். நான் இல்லடா, இப்ப காலையில ஒண்ணு நான் வந்து 2 hours and 6 hours மேல போச்சுடா. அதுதான் 10 ஸ்பேஸுக்கு போவாதுங்கிறது. இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லயும் உட்கார்றது. லவ் பத்தி பட்டிமன்றம் பண்ணாங்க, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பட்டிமன்றம் பண்ணாங்க. சரி லவ் தான் பிடிக்கும். அடுத்து கர்மாதி பத்தியா? இல்ல டிவோர்ஸ் பத்தியா இன்னைக்கு நைட்டு? அதே சொல்லிட்டாங்க. இல்ல அப்படிதான் சொன்னாங்க, டிவோர்ஸ்னு தான் சொன்னாங்க. பிரேக்கப்னு ஒண்ணு இருக்கு. அது லவ்னா பிரேக்கப்மா, டிவோர்ஸ்னா என்னமா இதுதானே? கல்யாணம்னா டிவோர்ஸ் தானேமா, எங்கம்மா பிரேக்கப் கல்யாணத்துல? அது இவங்க புதுசா கொண்டு வருவாங்க. நம்ம அக்கா அமெரிக்கால இருக்காங்கல்ல, புது சட்டமா. கரெக்ட் அமெரிக்கன் சட்டமா என்னமோ. பறந்து வந்ததெல்லாம் அமெரிக்கா, அதனால பூரா புது சட்டத்தை கொண்டு வர போறேன். அது நம்பவே மாட்டாங்க. முதல்ல நம்ப மாட்டாங்க. இந்திரஸ்டானா மோனி, இந்திரஸ்டானா தூங்கிட்டாங்க. போமா, நீயும் குழந்தைதான். இப்ப எனக்கு அவனு வாயாடிக்கிறதுக்கு உன் குழந்தைதான் கரெக்ட். யாரு இங்க இருந்து பஸ் ஓட்டுறது? யாரு பஸ் ஓட்டுறது? இப்ப உங்க அந்த பொண்ணு பேரு என்ன? அண்ணன் பொண்ணு பேரு கியூட்டா இருந்துச்சு, போட்டோ வச்சு மறைச்சிட்டேன். நான் பேரை சொல்லலக்கா, இங்க உள்ளவங்க வன்மம் பிடிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. நான் பேரை சொல்றேன், டிஎம்ல சொல்றேன். பாய் சொல்றாங்க. பாய், நான் போறேன். அவங்க பக்கத்து ஸ்பேஸ் போவாங்க, அதனால அங்க பேய் ஓடுது, நான் போவேன். அதான் ஏய் டயர்டா இருக்குடா, நான் நாளைக்கு வரேன்டா. அங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் அப்படின்னு ஸ்பேஸ்ல காட்டிட்டு இருக்கோம். நான் அந்த பக்கம் போக மாட்டேன், அங்க பேய் போகுது, அதனால அந்த பக்கம் போக மாட்டேன்.
இல்ல இல்ல நிறைய பேர் இல்ல உங்க இல்லக்கா, ஒரு சில பேர் சொல்லிட்டு போவாங்க நான் தூங்க போறேன் குட் நைட் அப்படிம்பாங்க. அங்க பார்த்தா அது 2 மணி. அது அந்த ஹெச்னு பேர்ல ஆரம்பிக்குது தெரியுமா? நான் தூங்குறேன்னு க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கோம். இதுதான் ஆந்த ஹேமான்னு பேரே சாச்சே. கேட்டா நம்மள்ட்டே ஒரு நடிப்பு நடிக்கும். டேய் இல்லடா தம்பி இல்லடா நான்லாம் போறது இல்லடா நானு, அப்ப டேய் நிறுத்திக்கிட்டேன் நானு. பாத்தீங்கன்னா டேய் நைட்ல இருந்து காலைல வரையும் இருக்கும். இல்லையே என்னோட டைமர் வேணா பாரு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா அப்பதான் பேசாத, நான் நீ வந்து வீட்டுல இருக்கிறத விட ஸ்பேஸ்ல இருக்கிறது அதிகமா இருக்கு. நானா நீயா? ஈரிப்புல ஆ ப்ரோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்காக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஒரு லேடி வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்துற மாதிரி பாத்தீங்களா? ஆமா ஆமா யாரு ஆமா. யாருப்பா? இந்த ஆபீஸ் எல்லாம் கத்துவாங்கல்ல, இந்த ஆமாண்டா. பொங்கல். சர்வம் சார் நான் பேசுறேன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வீடியோ ட்ரெண்ட் ஆமா. ஆச்சுல. இப்ப திடீர்னு வந்து நான் பேக் அடிச்சு பார்த்தா அந்த நிக்சன் தான் போயிட்டு இருக்கு. என்னடா அந்த வீடியோ வந்துச்சு அதே மாதிரி இருக்கு அந்த பொண்ணு கத்ததும். அது- ஐயோ அடிக்கா ஐயோ. ஐயோ நிக்ஸாலாம் அப்புறம் அடிச்சா என்ன விட்டுக்கிட்டு தெரியல. நிக்சன் அவனு போட்டு பொழந்தான் என்னமோ. ஏ2 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேட்டரி பிஸியா? காங். டேய் அது ஏ1ரா. சாரி சாரி சாரி, உன் பேர் எழுத்துட்டேன் சாரி. A1 சொல்லுங்க. A1 டேய் நாங்க மாத்திக்கிறோம்டா அந்த A1 A2 வேணாம் நாங்க வேணாம். A1 A2 மாத்திக்க, அதாவது அழகி 1 அழகி 2 மாத்திக்கிறோம்டா. ஐயோ இந்த பாரு அக்கா, நான் நானே வாந்தி எடுக்க முடியாம படுத்திருக்கேன். இதை நான் அதெல்லாம் முடியாது. நீ இப்படி நான் சொன்னா ஒத்துக்க நாங்க மாட்டேன். நாங்க வெளிநடப்பு செய்யறோம். வெளிநடப்பு செய்யலாமா ஐரின்? இங்க பாரு, நான் அப்புறம் வந்து வடிவேல் டெம்ப்ளேட் தெரியுங்களா, அழகி போட்டிக்க தானே அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதை எடுத்தாந்து கீழே போட்டு விட்டுருவேன். அதெல்லாம் கம்முன்னு இருக்கு. வேண்டாம். அக்கா சொல்லிடுவோம். அக்கா 1 அக்கா 2. அதுதான் அதே. அக்கா ஒண்ணு வச்சுக்கலாம், அக்யூஸ்ட் வச்சுக்கலாம். அக்யூஸ்லாம் வேணாம். நீ அக்யூஸ் சொன்னா பூர்ணிமா ஞாபகம் வருதுடா உண்மையிலே. அக்கான்னு சொல்லிடு. அக்கா 1 அக்கா 2. இது ஓகே ஐரின்? ஓகே. இப்ப நீ ஓகே சொன்னா நாங்க இருக்கோம், இல்லன்னா வெளியே கிளம்புறோம். போர்வா இது கேட்போம். போய் தலை இது போ. ஓகே. அப்ப அக்கா 1 அக்கா 2 அக்கா 1 அக்கா 2 சொல்லு. A1 A2 சொல்லாத. அக்யூஸ் மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது. அதெல்லாம் கிடையாது. A1 A2 அதுதான் நல்லா கரெக்டா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். சர்வம் நீ எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்ட. நீ எல்லாம் போ. அதனால எனக்கு தான் சப்போர்ட். என்ன எல்லாமே உன் ஆர்மியா? சப்போர்ட் என் பண்ணக்கா ஆர்மில இருக்காமட்டாங்களா? ஈரிப்புல ப்ரோ A3 என்னையும் சேர்த்துக்கோங்க ப்ரோ. அந்த A3 பிளேஸ் ஏறு. A3 அந்த பிளேஸ் ஏறு. இல்ல அவங்கதான் ஒரு வயசு கம்மியாக்கா, உன்ன மாதிரி 10 வயசு டிஃபரெண்ட் இல்ல. இங்க பாரு என் பின்னாடி வர பெரியம்மா சொல்றதை கேளு பெரியம்மா. இருடா பெரியம்மா எலிக்குட்டி A4, கோகுலு A5, காஸ்மிக் யுவி வந்துட்டு 6. இந்த மாதிரி இதை சேர்த்துக்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸ்பேஸ் அதெல்லாம் இல்ல பெரியம்மா, நான் சொல்றதை கேளுங்க. என்ன A1 A2 நான் பாத்துக்க டீசெண்டா A1 A2 வச்சிருக்கேன். அப்புறம் பெரியம்மான்னு பேர் வச்சிரும் பாத்துக்க. பெரியப்பா டாபிக் போடுடா. முடியல. அதான் சொன்னா கேட்க மாட்டேன். எங்களை வச்சு டாபிக் சரி அதே இரு வரேன். நோய் 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 நோய்னு. நம்ம பேய் கதைக்கே போலாம். ரொம்ப டார்ச்சர் பண்றா. போங்க மதன் ப்ரோ ஏதோ ஸ்பேஸ் போட்டிருக்காரு. அப்படியா? டேய் வாடா அங்க போய் என்னன்னு பாப்போம். போயிட்டு வருவோம் வாடா. போங்க எனக்கு ஆள் இல்ல, இருக்கிற 4 பேர் போதும். அதெல்லாம் பிரதீப்பே மாதிரிதான், ஒரு ஆள் ஒன் மேன் ஆர்மி. அது பிரதீப் கூட்டத்தோட இருக்கிற நிக்சன் நினைச்சியா? நிக்சன் வாய்ஸ் மட்டும் தான் பேசுவேன், மத்தபடி ஆட்டிடியூட்ல இருந்து கேரக்டர் எல்லாமே பிரதீப் மாதிரிதான். கிளம்புங்க. நீங்க வெளியில தான் பிரதீப் ஃபேன், உள்ளுக்குள்ள நீங்க நிக்சன் ஃபேன் தான். சும்மா இருங்க சிஸ்டர், மாசா ஒண்ணு பேசுறவங்க ஃபுல்லா தமாஸ் பண்ணி விடுங்க. இருங்க, நானே 2 அக்யூஸையும் சமாளிச்சிட்டு இருக்கேன். போக்கா போ. ஆனா திரும்பி இங்க தம்பிக்கு மீன் வந்தேன்னு வச்சுக்க. யார் போனாலும் அதோட போக வேண்டியதான், திரும்ப எல்லாம் இங்க வரக்கூடாது. சொல்லாம இருந்தா கூட நான் ஓகேன்ட்டு போயிருப்பேன். சொல்லிட்டு போனா பேய் கதைக்கு போலாமான்னு கேட்டேன், அது காண்டாயிட்டியா? பேயெல்லாம் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லக்கா. அதெல்லாம் நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி இருந்து பார்த்து பேசிக்க வேண்டியதானே, அதெல்லாம் தனியா வர பேசுவது. ஏமாக்கா உங்களுக்கு பகல நீங்க கேட்கலாம், எங்களுக்கு நைட்டு நாங்க தூங்கணும். இல்லப்பா நானுமே கேட்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இல்ல அக்காலாம் கண்ணாடி பாத்துக்கோங்க, அதுக்கு பேச ஸ்டோரி வேணும்னா பேசிக்கும் அது கண்ணாடி முன்னாடி.
அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம நான் இருக்கிற ஐரனுக்கெல்லாம் சிரிச்சாலே நெய்பர்ஹுட்ல நான் தான் பேய். அது நீ சிரிச்சாலே போதும், கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சிரிக்கா ஏன்னா வரும்போது கேளு, ஏன்னா 2 மணி 3 மணி 4 மணி கூட நான் வெளியே போவேன் என்னோட டாக்ஸ் கூட. அப்பதான் நிம்மதியா இருக்கும் மனுஷ தொல்லைங்க எல்லாமே. நாங்க வெளியே போயிட்டு அந்த நாயெல்லாம் நல்லா பயந்து இருக்கும்ல. விளையாண்டுட்டு அதுங்க ஏன் பயப்பட போகுதுங்க? நான் அதுங்க கூட போவேன்றேன். இல்ல யாருமே இருக்க மத்த மாட்டாங்க. நாய்ங்கெல்லாம் பாத்துக்கும்ல தெருவுல. அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுங்களுக்கு தெரியும் என்னைய. இதெல்லாம் கியூட் நினைச்சு பேசிட்டு இருக்க. சரி சொல்லு. அந்த டைம்ல போகாதீங்க, நிக்சன் மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒரு 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 டைம் வந்து போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல, அப்ப நீங்க இத்தனை மணிக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நம்ம அஞ்சாத ஆள் இல்ல, இதுங்க இருக்கோங்கல்ல. சோ எனக்கு அப்படியான பயம் இல்லை. பிளான் பண்ணி அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அதாவது உங்களோட டாகுக்கும் ஒரு ஆள் செட் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி விட்டு. இமேஜினேஷன் ரொம்ப வைல்டா இருக்கு. இல்லைங்க, ஒரு 3-4 இயர்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே டாக் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாதுல்ல நெய்பர்ஹுட்ல. ஸோ எனக்கு வந்து இதுங்க கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடணும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் தே ஃபீல் ஹாப்பி. சரி, வேற ஏதாவது டாபிக் வரலாம் ப்ளீஸ். மேல டாபிக் போட்டு 10 நிமிஷம் ஆகுது. என்னது லவ் டுடேவா? என்ன லவ் டுடே மூவியா ப்ரோ? அது சும்மா வச்சிருக்கீங்க, இன்றைய கால காதல். அத தமிழ்ல வச்சா அதா இருக்கணும்னு லவ் டுடே. மொதத்தான் லவ், அதுக்கப்புறம் மேரேஜ், இப்ப மறுபடியும் லவ். வேற என்னதான் வைக்கணும் இப்ப? எனக்கு புரியல. நானு போறதுன்னா சொல்லிட்டு போ, அதை விட்டு உட்காந்துக்கிட்டு வலுக்கட்டாயமா இருக்காத தயவுசெய்து. ஓஹோ, பேசாம ஹிஸ்டரி கிளாஸ் வச்சுங்க. பாத்தீங்களாக்கா திமிர பாத்தீங்களா? திமுருல பாத்தியா? இப்ப ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டு இவனே போக சொல்லிட்டான், வாங்க போவான். நீ வண்டிய பத்தி எனக்கு தெரியுது. மொரட்டு சிங்கிள் விடு. மொரட்டு சிங்கிளா? அது யாராவது? ஆமா, நான் மொரட்டு சிங்கிள் தான் ப்ரோ. அந்த மொரட்டு சிங்கிள் மாரிமுத்தா, அவங்க வாய்ஸ் பேசுங்க. என் சிஸ்டர் பேசி பேசி என் வயசே எனக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது. நான் பேசுறதே ஒரு 4 வயசு தான். கௌதம் வயசுலாம் வரவே முடியும். ரொம்ப த்ரோட் இதாயிடுச்சு. நான் ஒரு வயசுல பேசுறேன் ப்ரோ. இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அந்த திவ்யா கள்ளச்சி வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணா வந்து சொத்து எல்லாமே வந்து தராங்களாம். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, போய் அப்ரோச் பண்றீங்களா? அந்த மீமை ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் சிஸ்டர் அவருக்கு. அவர் ஓகே சொல்லிட்டாரு. டேய் நான் வரேன்டா, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்டா தம்பி, நான் உனக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். பாத்துட்டேன். நீ உருட்டினது போதும், கிளம்பு. உருட்டினது போதும் இல்லடா. டேய் உண்மையில தான்டா, நம்ப மாட்டேங்க. 10 மணிக்கு மேலதான்டா ஃப்ரீ. நான் என் டயத்துக்கு 9:30 தான்டா ஆகுது. அதனால தான் காலைல ஸ்பேஸ் போட மாட்டேன். நான் ஒரு ரியாலிட்டி சொல்றேன், தப்பாவா எடுத்துக்காத. வெயிட் வா. நீ கல்யாணம் பண்ணிடி, என்னோட இதெல்லாம் நீ அனுபவிக்கணும். வாழ்த்துக்கள். நான் 3 நாள் சொல்லிதான் இருக்க போ. கா ஜென்ஸ்ல யாருக்கு அனுபவிக்கிறாங்க? நம்ம தான் அனுபவிக்கிறோம். அவங்க பாட்டு ஜாலியா. ஆமா, இதை ஒண்ணு சொல்லிருங்க. காலம் முழுக்க சம்பாரிச்சு கொட்டி எல்லாம் பண்ணுவாங்க, கடைசியில அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு உன அதையும் சொல்லி அவன் அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க சம்பாதிக்கவும் தான் செய்யறோம். நீங்க வந்து வெறும் சம்பாதிக்க மட்டும் தான் செய்றீங்க. நாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு நல்லா இருக்கே. எல்லா உமன்ஸும் அப்படி இல்ல, எல்லா பாய்ஸும் அப்படி இல்ல. உங்க அண்ணன்கிட்ட கேளு. நீ வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம வேணாம்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்டு நாளைக்கு வந்து இந்த ஸ்பேஸ் பண்ணி சொல்ற. நீ போ. என்ன புரியல? என்ன எல்லாம் தெரியும். அவர்தான் வந்து கல்யாணமான குடும்பஸ்தன். நீ வந்துட்டு வெட்டி பைய. நீ வந்து ஊர் சுத்திக்கு இருக்க. கல்யாணம் பண்ணு, அப்ப ஒத்துக்கிற நீ சொல்றது இல்லையா? அதான் எங்க அண்ணன் அழுகுறானே, பொண்டாட்டி பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல தானே அழுகுறான். அப்புறம் என்ன? எங்க வீட்டுல எங்க 26 வருஷம் இருந்தப்போ எந்த பிரச்சனை இல்லை, கலகலன்னு இருந்தான். தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறான். உங்க அண்ணி வேற கேட்பாங்க பேசாம. இதெல்லாம் ஃபார்வர்ட் ஆகாது. ஏன் உங்க அண்ணி இருக்காங்களா? நானே அனுப்பி விட்டுருவேன். இங்க இல்ல அதெல்லாம் அவங்க சோசியல் மீடியால கிடையாது இதுலயுமே. நானே ஆஃப்டர் மேரிட் வரமாட்டேன். வராத இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி.
வந்தா இவரோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏத்திடுவோம்ல, அதனால வரமாட்டார். ஆமா, என்னையே சும்மா இருக்கிற என்னையே மேரேஜ் ஆயிட்டுங்கிறாங்க. இல்ல நான் வந்து மேரேஜ் ஆனோட வந்தானா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு பேசணும் இந்த பொண்ணு பேசணும் அப்படின்னு ஒரே நல்ல டைவர்ஸ் வாங்கி விட்டுருவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் உங்க வைஃப் கிட்ட ஒரு நாள் காஜி வாய்ஸ்ல பேசுங்க, அன்னைக்கே டிவோர்ஸ் வாங்கி ஓடி போயிடும். இதெல்லாம் ஆவட்டும் சிஸ்டர், இல்லாத ஒய்ஃபுக்கு நான் எங்க போய் டிவோர்ஸ் வாங்குறேன்? ஐயோ ஐயோ. இல்ல இப்போ ஒரு ஆளுக்கு தான் ஆபீஸ் ஒர்க் வந்திருக்கு போயிருக்கு, இன்னொரு ஆளுக்கு எதுக்கு போய் A1 வந்து மியூட்ல இருக்குன்னே தெரியல. நீதான் முதல்ல வெளியே போக சொல்லிட்டியா, இப்ப என்னத்துக்கு A1 A2? இப்ப அங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் போய் நானாச்சும் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் பேசிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் வேற எதுவும் பண்ணல. எங்க பேசுனேன்? இடையில நீ ஏதோ பண்ண, நீ பேசல, ஏதோ பண்ணதுக்காக நான் சொன்னேன். பேச கண்டென்ட் இல்லைன்னொன்னே நீனே வீட்டுல உட்காந்துக்கிட்டு பழைய தூக்கி ஏமால போடுற பத்தியா? பாயத்தை வந்தாலே இப்படிக்கா பொய்யா போற? டாபிக் சொல்லுங்க ப்ரோ. இந்த மேல அதான் இருந்தாதான் நானும் கேட்டேன், என்ன திட்டுறான். மேல நீ சொல்லிதானக்கா அந்த டாபிக்க போட்டு 10 நிமிஷம் ஆகுதுக்கா. மேல பாருக்கா, கண்ணை திறந்து பாருக்கா. ஒருட்டு சிங்கிளா? ம் நீங்க மட்டும்தான் அப்ப சிங்கிள், அப்ப நீங்களே பேசிக்கோங்க. இல்ல இல்ல கீழே இருக்கவங்க யாரா சிங்கிளா தான் மேல ஏத்தி விடுங்க. சீஸ், இல்ல எனக்கு ரொம்ப பர்சனல் அட்டாக் ஆகுது. நானும் மொரட்டு சிக்கல். ஐயோ கவுண்டர் வருது, போட முடியாம இருக்கிறேன் நானு. கண்ட்ரோல் விடு. எத்தனை நான் இப்ப சொல்லல, கவுண்டர் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, டிஎம்ல 1:37. அது டிஎம் இல்ல, வேணாம் விடு. இது வேற ஒண்ணு, அந்த கவுண்டர் வந்து டிஎம்ல போட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல, 1:37. இப்ப இதுக்கப்புறம் வந்து என்னோட பிரெயின் வந்து கிரு கிரு கிருன்னு இருக்கு. சரி அப்ப வேணாம், என் வாயில பகல் வந்து filter பகல்ல பேசிக்குவோம் விடு. உங்களுக்காக ஸ்பேஸ் போடுந்தே நான் வந்து இன்னைக்கு சென்னை ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா அலட்சியப்படுத்துறீங்க. சரி சார். ஏன் ப்ரோ கேன்சல் பண்ணிட்டீங்க? இல்ல சார், ஒரு மாதிரி ஆஃப் மைண்டடா இருந்துச்சு. நீங்க போயிருக்கலாம், மகாலட்சுமி காலேஜுக்கு நீங்க நான் போயிருக்கலாம். அந்த காலேஜ் இல்லைங்க, நியூ காலேஜுங்க நான் சொன்னது. மார்னிங் தான் அது டிசைட் பண்ண, கரெக்டா ஒரு ½ hour அவ்வளவுதான். ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் பேக்ல. சரி வேணாம், டயர்டா இருக்குங்க, எந்த அலைஞ்சுக்கிட்டு எதுக்கு, வீடு வேலையும் போயிட்டு இருக்கு, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். மேரேஜ்க்கு அப்புறம் ட்விட்டருக்கு வராம இன்ஸ்டால ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவீங்களா கப்பலா? வாய்ப்பே இல்லை, நான் போட்டோவே ரிலீஸ் பண்ண மாட்டேன். கப்பலாவா? கப்பல் மேரேஜ் vlogsக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு யூடியூப்ல. என் ஒய்ஃபோடையா கொள்ளாம என் வீட்டுல நான் வந்து நீடையா டிசைட் பண்ற. யோ பண்ணிய அந்த கோஸ்ட் பிராங்க், அந்த பிராங்க் இந்த பிராங்க்னு பண்றாங்களா? நீங்கதான் கிரிஞ்சு பண்ணி உசுர எடுப்பாங்க. நீ கிரிஞ்சு தானேயா? நான் கிரிஞ்சு. சரி சரி, நம்பிட்டேன். இல்ல மூவி ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. மூவி ரிவ்யூ எல்லாம் பண்ணிடுது. அப்போ உன்னோட இது எதுவுமே பாக்குறது இல்ல போலயே, நீ மூவி ரிவ்யூ பண்ணலாம் தெரியாது போல சிஸ்டருக்கு. நான் சேனல் வச்சிருக்கதே இங்க நிறைய பேருக்கு தெரியலையா, நீ வேற. யூடியூப் சேனல் வச்சிருக்கே. சரி, இதுல ஏதாச்சும் ஒரு மூவி பத்தி பேசுங்க. எதுல? புரியல. இன்னைக்கா? இப்போ கடைசியா என்ன மூவி பாத்துருந்தேன் நானு? குண்டூரை பத்தி பேசுவோம். குண்டூர்காரமா? நான் கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டேன். ஐயோ, அந்த சாங் தான் கண்ணுக்குள்ள நிக்குது. அது நல்லாதான் இருந்துச்சு அந்த மூவி, கொஞ்சம் பாக்க. போங்க. தமிழ் டப்பிங் ஓகே, டப்பிங் எல்லாம் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல படம் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் உண்மையிலேயே. அதெல்லாம் தெலுங்கு மூவி
தான் ப்ரோ இல்ல இருக்கும் கதை நிறைய. என்ன அது கதை சொல்லுங்க, அது என்ன கதையெல்லாம் கதை? ரொம்ப சப்ப கதையா, கையெழுத்து சொத்து இருக்கும் ஓகேவா. அவன் வந்து 2வது ஐயோ படம் நானும் பாத்துட்டேன்யா, நேத்தான் பார்த்தேன். கேக்குறேன், எனக்கு கதையே புரியலையே. அம்மா சென்டிமெண்ட். அம்மா அதான் வாரிசோட அதர் வெர்ஷன். வாரிசு தெலுங்கு டைரக்டர் தான். இல்ல சேம் பிளாட் தான் ஐ திங்க். யோ வாரிசு இன்னும் அப்பா ஒரே மாதிரி வந்து தான் இருக்கும். கொன்றுவாரு மகனன்னு சொல்லிட்டு வாரிசோட டைரக்டர் தான் இதுலயும் நினைக்கிறேன். இல்ல வம்சி படம் இல்ல இது, இது வேற. இது ஏதோ விக்ரம்னு போட்டு இருந்துச்சு. தெலுங்குல அந்த ஒரு 10 வருஷத்துக்கு மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மூவி எல்லாம் இப்படிதான் இருக்கும். மகேஷ் பாபு இன்னும் அங்கேயே இருக்காரு. எனக்கே தெரியல இது ஏன் இதெல்லாம் ரொம்ப அருக பழசு ஸ்டோரி. இது ஸ்கிரீன் பிளேவும் ஒன்றும் இதா இல்ல. ஓகே, ஒரு ஃபைட்டு 2 ஃபைட்டு ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி சாங் ஓகே, ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். மற்றபடி படம் ஒண்ணுமே கிடையாது. நான் ட்ரைலர் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும் போல படம். கமர்ஷியல் இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபன்னாவும் மாசாவும் இருக்கணும்னு நினைச்சா ஒண்ணுமே இல்லை இதுல. படம் ஆரம்பிச்சது உடனே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி நார்மலா இருந்துச்சு. நல்லா இல்ல அது, எப்படி சொல்றது, ஒரு டைம் பார்க்கலாம். மத்த படம் அதுல கம்பேர் ரம்யா பண்ணும்போது கிருஷ்ணன் ஓகே வந்து தான். சிஎம்மா? ஆமா சிஎம் இல்ல, சிஎம் இல்ல, அது எதுவுமே சொல்ல ஸ்பீக்கர்னு மாட்டானுங்க, நினைக்கிறேன். ஏதோ ஒரு அது பதவியில இருக்கிற மாதிரி என்ன தான் பதவியில காமிப்பானுங்க. பிரகாஷ் ராஜே சிஎம்ங்கிறது தெரியாது, கன்ஃபார்மாவே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். என்ன பொசிஷன் எதுவுமே சொல்ல மாட்டானுங்க, ஆனா ஏதோ ஒரு இதுல இருப்பாங்க, மினிஸ்ட்ரி பொசிஷன்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. குண்டூர்காரன் போடுமா, அப்புறம் இங்க தெலுங்கு ஆந்திரால இருந்து வந்து ஏமண்டி கிடைச்சா பாபு வெல்சா ஆண்டி அப்படின்ட்டு வந்துட போறாங்க. சந்திரமுகி 2 அதுக்கப்புறம் அந்த மூவி எல்லாம் விட இது நல்லா இருந்துச்சு ரீசெண்டா நான் பார்த்ததுல. நீங்க எல்லாம் மனசாட்சி இல்லாம சந்திரமுகி 2 பாத்துட்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். ப்ரோ நான் சந்திரமுகி 1ஓட ஃபேன் ப்ரோ. நானே தியேட்டர்ல தான் பார்த்தேன். நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இல்ல, நீ உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து தியேட்டர்ல பாத்துருப்ப. நல்லா தானே இருந்துச்சு, அதுக்கு என்ன குறைச்சிட்டு. ஐயோ ஓவரியா நீனு. சரி சொல்லு. என்னால வீட்லயே பார்க்க முடியல. நீங்க குண்டூர் காரத்துல உனக்கு பிடிச்ச சீன் சொல்லு. பாத்தியா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் பாத்தியா? இன்ட்ரோ சீன் நல்லா இருக்கு. ஐயோ ப்ரோ சந்திரமுகி 2ல சிஸ்டர் குண்டூர் காரம் குண்டூர்லப்பா, சந்திரமுகி தான் சொல்றேன். மாத்தி உசர் எடுக்காத. நான்